பண்றதுக்காக சென்று விடுகிறார்கள். அதன் பிறகு தந்தையாகப்பட்டவரும் இப்படி கர்மகாண்டால இருந்து பக்திக்கு வர்றதுக்கான அந்த பாதையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ எப்படி பகவான் அதுக்கான மார்க்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் அப்படிங்கிறது தான் நாம் இந்த ஒரு அத்தியாயத்துல நாம படிக்க போறோம். மேலும் இது நமக்கும் ஒரு ஒரு படிப்பினை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். கர்மகாண்டால இருந்து நாம செய்யக்கூடாது. பக்தியில இருந்து நம்ம செய்தா நம்ம குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் மாத்திரம் கிடையாது, நம்முடைய முந்தைய 21 தலைமுறையும் சரி, பின்னாடி வரக்கூடிய 21 ஜெனரேஷன் அப்படின்னா டோட்டலி 42 ஜெனரேஷன்ஸ் ரட்சிக்கப்படுது. ஜெனரேஷன்ஸ் எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா பகவானுடைய ரட்சணை இத்தனையுமே அந்த குடும்பத்திற்கு உண்டு. அதாவது சிறு பக்தி தொண்டு பண்ணாலே பகவான் ரட்சணை கொடுக்கிறார் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நாம சேவையில எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த சேவையா இருந்தாலும் எடுத்துட்டு செய்யணும். நம்ம வி ஷுட் நாட் ஹேவ் த என்னது சொல்லுவாங்க, அது என்ன, ப்ரிஃபரன்சஸ் இல்லையா? ஸோ இந்த சேவை தான் செய்வேன், அந்த சேவை தான் செய்வேன் அப்படிங்கிற எல்லாமே வச்சுக்க கூடாது. பகவானுடைய தொண்டுல எல்லாமே ஒன்றுதான். அதனால பகவான் தொண்டுல நமக்கு என்ன வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை எடுத்துட்டு செய்யணும். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கணும். பிகாஸ் ஆத்ம தளத்துல எல்லாருமே சமமானவர்கள் தான். ஸோ அந்த ஒரு பண்பை நாம புரிஞ்சின்றாலே நம்ம வி வில் பி ஏபிள் டு யாரையுமே நம்ம பேத பாவம் பார்க்காம நம்ம we will be able to do. ஓகே, எல்லாரும் இப்ப ஜெயராத மாதவ் பாடலாம். ஓகே, ஜெயராத மாதவ குஞ்ச பிஹாரி बिहारी जय राधा माधव कुंज बिहारी जय राधा माधवा बिहारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी वल्लभा गिरिवरधारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी यशोदनन्दन व्रजन रञ्जन यशोदनन्दन व्रजन रञ्जन यशोदनन्दन व्रजन रञ्जन यशोदनन्दन व्रजन रञ्जन यमुनतीरावनचारी यमुनतीरावनचारी तीरावनचारी यमुनतीरावनचारी जय राधा माधव कुंज बिहारी जय राधा माधव कुंज बिहारी राधा माधव कुंज बिहारी जय राधा माधव कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे हरे
ஹரே Hare கிருஷ்ண Krishna, ஹரே Hare கிருஷ்ண Krishna, கிருஷ்ண Krishna கிருஷ்ண Krishna, ஹரே Hare ஹரே. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. Hare Krishna, Hare Krishna. முடிக்கிற வரைக்கும் wait பண்ணணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி, பிரணாம் மாதாஜி. Hare Krishna Mataji, pranams Mataji. Pranams, Hare Krishna. Hare Krishna Mataji, Padat Pranam Mataji. மன்னர் புரஞ்சனனின் குணநலங்கள். புரஞ்சனா மற்றும் புரஞ்சனி என்பது ஒரு கற்பனை கதாபாத்திரம். ஸோ இது நாரத மகரிஷியால் படைக்கப்பட்ட கற்பனை கதாபாத்திரம். உண்மையிலே அந்த பண்புகளை கொண்டவன் யார் என்றால் மன்னர் பிராச்சீன பரித். அவருடைய அதாவது பாடிலி பிளாட்ஃபார்ம்ல அவர் இருந்து கொண்டு இல்லையா, உடல் தளத்தில் இருந்து கொண்டு அவர் ஆற்றக்கூடிய செயல்களை தான் நாரத மகரிஷி ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி, ஏன்னா அவன் கர்மகாண்டியாக இருந்தாலும் இறைவனுக்காக அவன் யக்னங்களை வளர்க்கிறார். அந்த பலன்களை அவன் எதிர்பார்த்தாலும் நற்காரியத்தில் அவன் ஈடுபட்டிருப்பதால அவனை நல்ல ஒரு விதத்திலேயே கர்மகாண்டாவிலிருந்து ஒரு பக்தனாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கடமை யாருக்கு? நாரத மகரிஷிக்கு இல்லையா? பகவான் என்ன, அதாவது அவருடைய கிருபையால எவ்வாறு ரட்சணை வழங்கப்படுகிறது என்பதை நாம இந்த இடத்துல பார்க்கணும். யார் மூலியமா, எப்பொழுது, எங்கே, எவ்வாறு எல்லாமே இறைவன் நிர்ணயிப்பார். நமக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று, இறைவன் திருநாமம் மற்றும் அவர் திருவடி சேவை, அவ்வளவுதான். இந்த ஒரு பக்குவத்தை மட்டும் நாம் வைத்துக்கொண்டு நாம் அன்றாட செயல்களில் இறைவனை எண்ணி நாம பக்தியில திளைத்து நம்முடைய கடமைகளும் சரி, அடுத்து இறை தொண்டிலுமே நாம் ஈடுபட்டால் அதுவே ஒருத்தருக்கு உயர்வான ஸ்தானத்தை கொடுக்க வல்லது. இந்த பிரபஞ்சத்தை விட்டு நீங்கக்கூடிய அந்த தருணத்திலும் அவர்கள் இறைவனை எண்ணக்கூடிய அந்த பிராப்தத்தை இறைவனே வழங்குகிறார். ஓகே, ஏன்னா மரணம் என்பது கடினமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. டெத் எக்ஸ்பீரியன்ஸ் மிகவும் மோசமானது, அந்த வலியும் வேதனையும் என்று சொல்லப்படுகிறது. ஆனா அதே பக்தி பாதையில இருக்கிறவங்களுக்கு அவை அனைத்துமே இறைவனால் ரட்சிக்கப்படுகிறது. ஓகே, இந்த பிரபஞ்சத்தை விட்டு நாம் ஒரு நாள் நீங்கத்தான் வேண்டும். நாம் யாருமே இங்க பர்மனண்டா இருக்க முடியாது இல்லையா? we have to leave this place. ஒரு சிறிய விசிட்டுக்காக தான் நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கோம் இல்லையா? வந்த பிறகு இதுவே நிரந்தரம்ட்டு நாம நினைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கை சரியானது கிடையாது என்பதை பிராச்சீன பரித்துக்கு எடுத்துரைக்கிறாரு யாரு? நாரத மகரிஷி. அது பிராச்சீன பரித்துக்கு மாத்திரம் கிடையாது, கர்மகாண்டா மோட்ல இருந்துட்டு செயல்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குமே அதுதான் அறிவுரை, அதுதான் போதனை. ஓகே, ஸோ அதை பத்தி நாம இந்த அத்தியாயத்துல படிப்போம். ஸோ மொத்தம் இந்த 4வது கேண்டோல 31 சாப்டர்ஸ். இப்போ நாம 25, இன்னும் 6 சாப்டர் இருக்கு இல்லையா? இந்த அத்தியாயம், இந்த கேண்டோவே முடியாது. ஒரு நிமிஷம், நாம இப்போ சம்மரி மட்டும் பார்ப்போம். ஓகே, சம்மரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வில் கோ டு தி செஷன். இதுல மொத்தம் 62, இதுவும் பெரிய சாப்டர் தான். 62 ஸ்லோகங்கள் இல்லையா? முந்தைய அத்தியாயத்துல 79 ஸ்லோகங்கள் இருந்தது, இதுல 62. இதுவும் சில நாட்கள் அதாவது டெப்தா நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கணும். இதுல நிறைய தத்துவங்கள் உண்டு இந்த அத்தியாயத்துல, அதனால மிஸ் பண்ணாம கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த அத்தியாயத்துல அதாவது புரஞ்சனா அப்படிங்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரம், அவரும் ஒரு அரசராக சித்தரிக்கப்படுகிறார். உண்மையிலே இங்க சித்தரிக்கப்படுவது பிராச்சீன பரித்தினுடைய அவருடைய செயல்கள், சுபாவம்,
எல்லாமே வந்து எடுத்துரைக்கப்படுகிறது இல்லையா? ஸோ முதல் 8 ஸ்லோகங்கள் வந்து நாரதருடைய கருணை யார் மீது? பிராச்சீன பரித் மீது, மன்னர் பிராச்சீன பரித் மீது நாரதருடைய கருணை. ஸோ அதன் பிரச்சேதாக்கள் வந்து, அதாவது போன அத்தியாயத்துல வந்து சிவபெருமான் வந்து பிரச்சேதாக்களுக்கு வந்து அறிவுரை கூறிய பிறகு அவர் இந்த இடத்தை விட்டு மறைகிறார். முதல் 2 ஸ்லோகங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிராச்சீன பரித்தனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய பிரச்சேதாக்கள் வந்து ருத்ரகீதத்தை வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. அது 1, 2 ஸ்லோகத்துல கவர் ஆகுது. அடுத்து 3, 4 நாரத மகரிஷி வந்து பிராச்சீன பரித்திடத்துல போறார். நீ கர்மா இந்த யஜ்னங்களை வளர்த்து அந்த புண்ணியங்களை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து கேட்கிறார் ஆக்சுவலி. ஓகே, அதுக்கு பிராச்சீன பரித் வந்து request for a pure knowledge admitting the misfortunate of கிரகமேதிஸ். அதாவது கிரகஸ்தர்கள் கிரகமேதி 2 நிலைகள் நாம தெரிஞ்சுக்கணும். கிரகஸ்தர்கள் என்பவர்கள் இல்லற தர்மம், அதுக்கப்புறம் வந்து அதுல அனைத்துமே நம்ம சாஸ்திர விதிகள் பிரகாரமே இருக்கும் கிரகஸ்த தர்மம் இல்லையா? ஸோ பிரம்மச்சரியத்தை வந்து எப்படி கடைபிடிச்சு திருமணத்தை எவ்வாறு செயல்படுத்தணும் இல்லையா? அடுத்து வந்து கர்வதான சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்காரங்கள் எத்தனை மொத்தம் டோட்டலி 14 அது சம்ஸ்காரங்கள் இருக்கிறது. அத்தனையுமே பரிபாலிக்கணும் இல்லையா? ஸோ குழந்தை பிறக்கிறதுல இருந்து கருவுறதுல இருந்து குழந்தை பிறந்து அதன் பிறகு குழந்தைக்கு நாமம், இப்படி ஒவ்வொன்றா வந்து அந்த வாழ்க்கையில வந்து கிரகஸ்த தர்மத்தை வந்து பரிபாலிக்கிறது, சாஸ்திர விதிகளை வந்து பரிபாலிக்கிறது, இல்லற தர்மத்தை பரிபாலிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து, அதாவது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் அப்படிங்கிற அந்த தர்மத்துல வந்து அந்த நம்பிக்கை என்னைக்குமே வந்து சிதையாமல் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறது. எக்ஸாம்பிள், இப்போ நம்ம காந்தாரி எடுத்துட்டா எப்படி கணவனுக்காகவே அவள் வந்து அந்த இல்லறத்துல அவள் எதையுமே அவள் பெருசா அனுபவிக்கல, இருந்தாலும் ஒரு ஒரு யோகி இருந்த யோகி, அதாவது பெண் உருவத்துல ஒரு யோகி அப்படின்றதையுமே நம்ம அவங்கள பத்தி மகாபாரதத்துல சொல்லப்படுகிறது. ஷீஸ் ஈக்குவல் டு யார் பிரம்மச்சரியம் அந்த இதுல எல்லாம் செலிபஸில வந்து அதாவது பீஷ்ம பிதாமகருக்கு சமமானவர் அப்படின்ற ஒரு நிலையில சொல்லப்படுகிறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி காந்தாரியனுடைய அந்த கற்புத்தன்மை இதெல்லாமே ரொம்ப அழகா வந்து எடுத்துரைக்குவார். இந்த கற்பு என்பது ஆணுக்கும் இருக்கணும் பெண்ணுக்குமே இருக்கணும். ஸோ இந்த விஷயத்துல மட்டும் அதுதான் கிரகஸ்த தர்மத்திலே இருக்கிறது. கிரகஸ்த தர்மத்துல வந்து புலநுகர்ச்சிக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. சாஸ்திர விதிகள் பிரகாரம் நம்முடைய சந்ததியர்களுக்காகத்தான் இந்த புலநுகர்ச்சியை அனுமதிக்கப்படுகிறது. அந்த பிள்ளைகளை வந்து நாம இறை தொண்டுல எடுத்துட்டு வர வேண்டியது அந்த இல்லற தர்மத்தினுடைய கிரகஸ்தனுடைய கடமையும் கூட. அதுதான் வந்து கிரகஸ்த தர்மம். ஆனா அதை எடுத்து வெறும் புலநுகர்ச்சிக்காக நாம வந்து செயல்படக்கூடியது வந்து கிரகமேதியில வந்துடும். கிரகமேதி பக்கம் போனாலே ஆட்டோமேட்டிக்கலி பலன் கருதும் செயல்கள், பெயரளவுல வந்து செய்யக்கூடிய தான தர்மங்கள் இல்லையா, அந்த புண்ணிய பலன்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே கிரகமேதியாகும். ஸோ பிராச்சீன பரித் கிட்ட வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நாரத மகர்ஷி கேட்கிறார். அதற்கு பிராச்சீன பரித் வந்து அவரிடத்தில் வந்து தன்னை சமர்ப்பித்து தனக்கு வந்து இந்த இதை பற்றி கிரகஸ்தர்களுடைய தர்மம், கிரகமேதிகள் செய்யக்கூடிய செயல்களில் ஈடுபடாமல் கிரகஸ்த தர்மத்தை தான் எவ்வாறு பரிபாலிக்கணும்ன்ற அந்த ஞானத்தை பத்தி கேட்கணும்ட்டு தன்னை வந்து அவரிடத்துல சமர்ப்பிக்கிறார். யாரு? பிராச்சீன பரித். ஓகே, நாரதா ஷோஸ் த சாக்ரிஃபைட் அனிமல்ஸ் இன் த ஸ்கை. ஸோ அவர் வந்து யக்னங்கள் வளர்க்கும் பொழுது அந்த யக்னத்திற்கு வந்து, அதாவது விலங்குகளை பலி கொடுத்திருக்கார். விலங்குகளை வந்து பலி கொடுக்கறது வந்து ஒன்லி டு ரெஜினிவேட் அந்த விலங்குகளுடைய வாழ்க்கையை வந்து ஃபியூச்சர், அதாவது பிற்கால வாழ்க்கை வந்து ஒரு மனிதனாக ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்காகத்தான் பலி கொடுக்கறது. ஸோ இவ்வாறு இவர் செய்தது எல்லாமே புண்ணிய பலன்களுக்காக ஆற்றியதால அந்த பலி கொடுக்கப்பட்ட அந்த விலங்குகளை வந்து அவர் காட்டுறார் ஆக்சுவலி நாரத மகரிஷி எத்தனை விலங்குகள் என்று. ஸோ நெக்ஸ்ட் நாரதா நரேட் த ஸ்டோரி ஆஃப் புரஞ்சனா.
இப்போ வந்து 9லேருந்து 24வது ஸ்லோகம் வரைக்கும் நாரதர் வந்து புரஞ்சனா கதையை வந்து சொல்றார். அதுல வந்து 9லேருந்து 12 வந்து புரஞ்சனா வந்து ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார், தேடின்னு இருக்கார். ஓகே, ஸோ சூட்டபிள் பிளேஸ், சர்ச் ஃபார் சூட்டபிள் பிளேஸ் எதுக்காக தேடுறாருன்றது ஸ்லோகத்துல பார்க்கலாம். அதுக்கப்புறம் 13லேருந்து 19 இந்த நவத்வாரங்கள் இல்லையா. ஸோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நவத்வாரங்களை தான் 9 நகரங்களை கொண்ட அதாவது அரசாளக்கூடிய இடம் என்று சொல்கிறார். ஆக்சுவலி உண்மையிலே இது உடலை பற்றி. புறா பிளஸ் அஞ்சனா அப்படின்னா, புறா என்றாலே வெளிப்புற தோற்றம் இல்லையா. ஸோ புறா என்றாலே நம்ம இந்த எக்ஸ்டர்னல் பாடியை பத்தி சொல்றது தான். ஸோ அந்த வெளிப்புறமா இருக்கக்கூடிய இந்த தோற்றம் எது, இந்த கிராஸ் பாடி இல்லையா, அதனுடைய தன்மையை பற்றியும் அது என்ன செயல்களில் ஈடுபடுகிறது, இது எதனால் அவ்வாறு செயல்படுகிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இங்க ஒட்டுமொத்தமா நாம படிக்க போறது ஒரு மனிதனுடைய, அதாவது புலன். ஏஸ் மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சேத்துலட்சுமி மாதாஜி கையை உயர்த்திருக்கீங்க. மாதாஜி ரீடிங் பண்ணிருக்கா கைவாசன மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ இந்த உடலை பற்றி நாம படிக்க போறோம். இந்த உடலுடைய தேவைகள், மேலும் இந்த இயற்கையினுடைய குணங்களால் ஆட்கொள்ளப்பட்டு நாம எவ்வாறு அந்த உடலை உபயோகப்படுத்தி நாம வந்து செயல்படுகிறோம், இந்த நவத்வாரங்கள் வந்து எவ்வாறு பக்குவம் அடையணும், ஆனால் எவ்வாறு அது செயல்படுகிறது, கிரகஸ்தத்துல எப்படி இருக்கணும், கிரகமேதியில எப்படி இருக்கணும், இது எல்லாமே நாம படிக்க போறோம். ஓகே, மேலும் இப்போ அந்த 13லேருந்து 19வது ஸ்லோகம் வரைக்குமே நாரத மகரிஷி இந்த நவத்வாரங்களை பற்றி எடுத்துரைக்கிறார். 9 வாயில்களை கொண்ட நகரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உடலை பற்றி வந்து எடுத்துரைக்க போகிறார். 20லேருந்து 26 புரஞ்சனா சீஸ் எ பியூட்டிஃபுல் உமன் புரஞ்சனி அண்டர் டிஸ்கிரிப்ஷன். இந்த புரஞ்சனி வந்து ஷட்டில் லெவல்ல இருக்கக்கூடிய ஒண்ணு. ஓகே, நம்முடைய ஷட்டில் பாடி தான். ஓகே, ஒன்ஸ் ஓன் ஷட்டில் பாடி பத்தி தான் நம்ம படிக்கிறது. ஆனா அந்த அழகான அந்த மனைவி அப்படிங்கிறது என்னன்னா, நம்முடைய மனசு இந்த இதெல்லாமே எவ்வாறு செயல்படுகிறது இல்லையா. நமக்கு ஏற்றவாறு நம்முடைய மனசு உடல் இதெல்லாமே வந்து எதிர்பார்த்த மாதிரி செயல்பட்டால் அது நமக்கு மிக அழகான ஒரு நிலையாக, நமக்கு ஆனந்தம் கொள்ளக்கூடிய நிலையாக நமக்கு தோன்றும். அதே நாம செயலாற்றி கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு எதிரும் புதிருமா ஒரு சில அதாவது விளைவுகள் ஏற்பட்டால் நமக்கு அது வெறுப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா. இதுதான் மனதினுடைய நிலை. ஸோ இப்போ பிராச்சீன பரீத் வந்து அவருடைய, அதாவது கர்மகாண்டா நிலையில அவருக்கு பலன்கள் எல்லாம் வருது இல்லையா, அதை கொண்டு அவர் ஆனந்தம் கொள்கிறார் இல்லையா. ஸோ இந்த இடத்துல புரஞ்சனி என்பது நமக்கு, அதாவது ஆனந்தத்தை எந்த புலன்களை கொண்டு நாம் ஆனந்திக்கிறோம் என்பதை பற்றி ரொம்ப அழகா வந்து அதாவது கொடுக்கப்படும். இந்த மனம் என்பது ஒரு நிலைக்கு, ஒரு ரூபத்துக்கு நம்ம வந்து ஒப்பிடும் பொழுது அது எப்பொழுது அழகாக இருக்கும்னா, அந்த ஜீவன் வந்து ஆனந்தம் கொள்ளும் பொழுது. அது எப்பொழுது அதாவது அருவருப்பாக தோன்றும் என்றால் அவன் வந்து துக்கம் கொள்ளும் பொழுது இல்லையா. இப்படி நிலைகளை கொண்டு நாம வந்து படிக்க போறோம். ரொம்ப அழகான கதாபாத்திரங்கள் இது. ஆனா உண்மையிலே இது கற்பனை கதாபாத்திரங்கள். ஓகே, ஆனா அதை கொண்டு நாரத மகர்ஷி எவ்வாறு வர்ணிக்க போறார் என்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ அவளை பற்றி, புரஞ்சனியை பற்றி அதுல சில கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டு. ரொம்ப அழகா அது எப்படி உற்பத்தி ஆகுறது, அதுல வந்து சில பண்புகள் எல்லாமே ரொம்ப அழகா சொல்லுவாங்க. எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, அது கேட்டு கூட 1.5 வருஷத்துக்கு ஆச்சு. இருந்தாலும் அதை வந்து நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அங்கே கொடுத்துருப்பாங்க, டிஸ்கிரிப்ஷன் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எ பியூட்டிஃபுல் விமன் பிகம்ஸ் புரஞ்சனாஸ் குயின் இல்லையா. அதாவது அந்த புரஞ்சனா எனக்கூடிய அந்த அரசருக்கு புரஞ்சனி எனக்கூடிய ஒரு அழகான மனைவி அப்படின்னா, இந்த கிராஸ் ஷட்டில் பாடி இல்லையா, அந்த ஸ்தூலம் சூக்ஷ்மத்தை பத்தி தான் பேசுறது. ஸோ அதை டீட்டெயிலாக நம்ம படிப்போம். அது வந்து 25வது ஸ்லோகத்திலேருந்து 44வது ஸ்லோகம் வரைக்கும் எடுத்துட்டு போகுது. புரஞ்சனா ஃபிளாட்டர்ஸ் த உமன் அண்ட் ரிக்வெஸ்ட் ஹர் டு பிகம் வைஃப். ஸோ அவருக்கு வந்து அந்த அழகான பெண்ணை பார்த்த பிறகு அவளிடத்தில் மயங்கி தன்னுடைய மனைவியாகும்படி அவள் வந்து கேட்டுக்கொள்கிறார். யாரு? புரஞ்சனா வந்து புரஞ்சனியை கேட்டுக்கிறாங்க. இது நம்முடைய உடல் மற்றும் இந்த அதாவது ஸ்தூலம் மற்றும் சூக்ஷ்மத்துக்கு இடையில நடக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ் இல்லையா. இப்போ நம்ம மனசு வந்து இந்த பிடிச்ச செயலை செய்யணும் பொழுது என்ன ஆகுது,
இந்த புலன்களும் செயல்படுத்து அதே மாதிரி இல்லையா? ஒத்துழைப்பு அதுதான். அது எப்படி ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு போன்று இருக்கும். இது இருக்கிறதுலயே வந்து மிக ஒற்றுமையான ஒத்துழைப்பு எதுனாக்கா கணவன் மனைவி ஒத்துழைப்பு தான் இல்லையா? ஒரு குடும்பத்தையே வந்து நிலைநிறுத்த வல்லது வந்து கணவன் மனைவி ஒத்துழைப்பு தான். அது போன்றதுதான் இந்த ஸ்தூலம் சூக்ஷ்மம். இந்த சூக்ஷ்மம் வந்து பக்குவம் அடைந்தால் ஸ்தூலம் வந்து பக்குவம் அடைஞ்சிடும். இந்த சூக்ஷ்மம் வந்து பக்குவம் அடையலைன்னா அது சூக்ஷ்மம் எவ்வாறு இயங்குகிறதோ அதுக்கேற்றவாறு வந்து இந்த ஸ்தூலமும் வந்து இயங்க ஆரம்பிச்சிடும். ஸ்தூலம் வந்து நிதானமா தான் ரியாக்ட் பண்ணும் இல்லையா? இப்போ வந்து நான் சட்டுன்னு நான் வந்து மாத்திக்கணும், ஒரே நாள்ல நான் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கணும்னா முடியாது இல்லையா? மனசு ஏத்துக்கும், ஆனா உடல் வந்து அந்த நிலைக்கு வந்து ஒத்துழைக்கணும். இட் வில் டேக் டைம். ஷட்டில் பாடி நல்லதுக்குமே வந்து சீக்கிரமா வந்து எடுத்துக்கும், ஆனா அதை ஸ்திரப்படுத்திக்கிறது ஷட்டில் பாடி கஷ்டம். ஏன்னா அது எதிர்பார்த்த மாதிரி இந்த கிராஸ் பாடி, அதாவது சூக்ஷ்மத்துல வந்து நல்ல 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 செயல்களை செய்யணும்ன்ற இந்த சூக்ஷ்மம் வந்து நோக்கத்தை ஏற்படுத்தினாலும் அது வந்து நம்மளுடைய ஸ்தூல உடல்ல வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வருவது என்பது பயிற்சி பண்ணும் பொழுது பக்குவம் அடைஞ்சுதான் வரும். அந்த அந்த காலகட்டம் வரைக்குமே நாம பொறுமையோடு காத்திருக்கணும். ஆனா அது இமீடியட்டா அந்த மாதிரி செயல்படுத்த முடியலையே என்ற ஆதங்கம் வரும் பொழுது இந்த சூக்ஷ்மம் வந்து ஸ்திரத்தன்மை கொள்ளணும். மனசு, புத்தி இல்லையா, அந்த அகங்காரம், இந்த மூன்றுமே ஸ்திரத்தன்மை கொள்ளணும். அகங்காரம், போலி அகங்காரத்தை விடுத்து வைராக்கியத்தை வளர்த்துக்கணும் இல்லையா? ஸோ அப்படி இந்த மூன்றுமே வந்து நல்ல விதத்துல செயல்பட்டதுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஸ்தூலம் வந்து சில காலம் எடுத்துட்டாலும் பர்மனண்டா அது வந்து மாறிடும். அதற்கேற்றவாறு அந்த சுபாவத்தை வந்து மாற்றி அமைத்து தன்னுடைய செயல்களையுமே பக்குவப்படுத்து இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், மனசு வந்து அவ்வளவு சுலபத்துல வந்து ஸ்திரத்தன்மை கொள்ளாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து, ஏன்னா எல்லா மனிதர்களுமே சுபாவம் என்பது வேறுபட்ட ஒன்று இல்லையா? பக்குவத்தன்மை அடைவதுமே வந்து ஒவ்வொரு மனிதனும் எந்த குணாதிசயத்தோட வந்து இருக்கானோ அதை கொண்டுதான் நாம அந்த பக்குவத்தை பத்தி நாம பேச முடியும் இல்லையா? ஒருத்தர் சத்துவத்துல வந்து ஓங்கி இருந்தா அவரு சீக்கிரமா அந்த அந்த பக்தியிலையும் சரி தன்னுடைய எண்ண ஓட்டங்கள்லையுமே சுலபமாக தூய்மையை வந்து பெற செய்வார். ஆனா அதே ரஜோகுணத்துல வந்து நல்லது தெரிஞ்சாலுமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவருக்கு, அதாவது வேண்டுமென்றே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அது ரஜோகுணம். தாமசிக்கல இருக்கிறவங்களுக்கு வந்து எது நன்மை எது தீமை என்பதை வேறுபடுத்த மாட்டாங்க. அவங்க விருப்பம் போல அவங்க செயல்படுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தருடைய நிலை வேறுபட்டது. ஸோ இந்த சூக்ஷ்மத்துல மாற்றத்தை கொண்டு வந்தாலும் ஸ்தூலத்துல மாற்றம் கொண்டு வருவது என்பது அதாவது சிறிது காலம் எடுத்துக்கும். ஆனா அது எதன் அடிப்படையில வந்து அந்த மாற்றம் ஸ்திரத்தன்மை பெறும்னா, இந்த சூக்ஷ்மம் ஸ்திரத்தன்மை பெற்றால்தான் ஸ்தூலமும் ஸ்திரத்தன்மை பெறும். சூக்ஷ்மம் வந்து ஸ்திரத்தன்மை பெறவில்லை என்றால் அது வந்து ஸ்தூலம் வந்து ஸ்திரத்தன்மை பெறாது. அதனால்தான் நம்ம பக்தி பாதை வந்து நாம எடுத்து செல்லும் பொழுது அது நமக்கு சுலபமாகவே தோன்றும். ஆனால் அதை அன்றாடம் பயிற்சி செய்வது என்பது கடினமானது இல்லையா? அந்த பாதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். புரஞ்சனி அட்வொகேட்ஸ் பிரவருத்தி மார்க் அண்ட் டிஸ்கரேஜஸ் நிவர்த்தி மார்க் அண்ட் ஹாப்பிலி அக்ரீஸ் டு பிகம் இஸ் வைஃப். ஸோ இதுதான் மனம். மனசு எப்பவுமே ஆனந்தம் கொள்ளணும்னு நினைக்கும் இல்லையா? ஸோ என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கும். இந்த இந்த பண்பு கூட நம்ம இறைவனிடத்துல இருந்து கொண்டு வந்த பண்பு தான். ஆனா அவர் வந்து ஆன்மீக தளத்துல இருந்து என்ஜாய் பண்றார், நம்மள மாதிரி பௌதிக தளம் கிடையாது. அந்த பிளாட்ஃபார்மே வேறு. அது ஆன்மீக தளம், நாம பௌதிக தளம். அவர் என்ஜாய் பண்றாரு, நாமளும் என்ஜாய் பண்றோம்னு நினைக்கிறோம் இல்லையா? பகவான் என்ஜாய் பண்றாரு, இஸ் சுப்ரீம் என்ஜாய். ஆனா நாமளும் இந்த உடல்ல இருந்துட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது என்ன என்ஜாய்மெண்ட்னா இருக்கட்டும், உணவு சாப்பிடணுன்ற, இந்த மாதிரி உணவு சாப்பிடணுன்ற ஆசை இருக்கலாம் இல்லையா? பிற இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம். எந்த ஆசையா இருந்தாலுமே அவை அனைத்தும் பௌதிக தளத்திலிருந்து ஆற்றப்படும் போது அது பிரவிற்த்தி மார்க்கமாகிறது. அது ஒருவரை வந்து கட்டுண்ட நிலைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நிவிற்த்தி மார்க்கத்தை வந்து அந்த அரசி வந்து எடுத்துட்டு வர்றதில்ல, புரஞ்சனி எடுத்துட்டு வர்றது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க she agrees to become the wife of புரஞ்சனா இல்லையா? ஸோ இது மனசுக்கும், அதாவது ஸ்தூலம் சூக்ஷ்மத்துக்கு இடையில நிகழக்கூடிய
உறவு முறை. அதுதான் பேசிக்கா புரஞ்சனா புரஞ்சனி என்பது. புரஞ்சனா என்பது ஸ்தூலம், புரஞ்சனி என்பது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத நிலையிலிருந்து நாம இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இன்டர்னல் கான்சியஸ்னஸ் இல்லையா? ஸோ அது எதன் அடிப்படையில புத்தி, அகங்காரம் மற்றும் அதாவது மனசு இதை கொண்டு செயல்படுறது. ஓகே, அடுத்து 43லேருந்து 44 தேர் என்ஜாய்மெண்ட் இன் த சிட்டி. ஸோ அதன் பிறகு இந்த மனசு என்ன சொல்றதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த புலன்கள் செயல்பட்டு என்ன பண்ணுது, அந்த டெம்பரரியா இருக்கக்கூடிய இந்த பௌதிக ஆனந்தத்துல இந்த ஜீவன் திளைக்கின்றான் இல்லையா? ஸோ என்ஜாய்மெண்ட் இன் த சிட்டி. ஸோ இந்த நவத்வாரங்களை கொண்ட இதுதான் நகரமே. நவத்வாரங்கள் கொண்ட நகரம் என்பது இந்த உடல் தான். ஓகே, இதுக்குள்ள நம்ம ஆனந்தம் படுறது, அதே மாதிரி சந்தோஷமா இருக்கிறது, இது எல்லாமே இந்த புலன்களை கொண்டு, இந்த மனசை கொண்டு, இந்த புத்தியை கொண்டு இல்லையா? ஸோ நாம திருப்தி கொள்றது. அடுத்து 45லேருந்து 55. ஸோ யாரெல்லாம் எதெல்லாம் இந்த நவத்வாரங்கள் மற்றும் அந்த நவத்வாரங்களுடைய அதாவது இன்ஹாபிட்டன்ஸ் மீன்ஸ் அதாவது வாசிகள், நவத்வார வாசிகள் யார் அப்படிங்கிறதுமே ரொம்ப அழகா எடுத்துரைக்கப்படுகிறது. They represent the 9 holes and the parts of the body இல்லையா? ஸோ அதாவது 2 கண்கள், 2 காதுகள், 2 நாசி, இது இல்லையா வாய். ஸோ இது 7 ஆயிடுத்து. அடுத்து நமக்கு பிறப்புறுப்புகள் மற்றும் கழிவு உறுப்புகள். ஸோ இதுதான் நவத்வாரங்களே நம்ம உடல்ல இருக்கிறது. இந்த நவத்வாரங்களுடைய அதுக்கான ரெப்ரசன்டேஷன் என்னன்றத நம்ம பார்க்க போறோம். அடுத்து 56லேருந்து 62 புரஞ்சனா கேப்டிவேட்டட் பை ஹிஸ் வைஃப். அதாவது புரஞ்சனா இந்த உடல் எவ்வாறு அந்த சூக்ஷ்மத்தோட கட்டுண்ட நிலையில் இருக்கின்றது என்பதை எடுத்துரைக்கப்படுகிறது. புரஞ்சனா ஃபுல்ஃபில்ஸ் ஆல் அவர் டிசையர்ஸ். இந்த மனசு என்னெல்லாம் நினைக்கிறதோ அதெல்லாம் இந்த ஸ்தூலம் செயல்படுத்தி திருப்தி பட செய்கிறது இல்லையா? இந்த மனசு நினைக்கும், நான் இன்னைக்கு அங்க போகணும், நான் அந்த துணிமணியை நான் வாங்கணும் இல்லையா? அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு நான் பேசிட்டே வரணும் இல்லையா? பிரஜல்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு மனசு நினைக்க ஆரம்பிச்சதுன்னா உடனே இந்த புலன்களும் அதுக்கு ஏற்றவாறு செயல்படும். ஸோ என்னெல்லாம் மனசு நினைக்கிறதோ அது அனைத்துமே இந்த ஸ்தூல உடல் செயலாற்றி அந்த மனது எனக்கூடிய அந்த புரஞ்சனியை திருப்தி பெற செய்யுது. ஓகே, ஸோ ஆல் டிசைர் ஃபாலோஸ் ஆல் அவர் ஆக்டிவிட்டீஸ். இந்த மனசு என்னெல்லாம் சொல்றதோ அதுக்கேற்றவாறு இந்த புலன்களும் செயல்படுது. அண்ட் பிகம் ஹர் பெட் அனிமல் இல்லையா? நமக்கு கூட பெட் அனிமல் என்னது, நாயை வளர்க்குறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஸோ இதுவும் நம்ம அந்த மாதிரி இந்த மனசுக்கு இந்த புலன்கள் எல்லாம் அடிமையாக்கி விடுகிறது. ஓகே, ஸோ ஒட்டு மொத்தமா ஷட்டில் பாடிக்கு கிராஸ் பாடி அடிமையாகும். இட் பிகம்ஸ் ஸ்லேவ். ஓகே, ஸோ இதுதான் இந்த அத்தியாயத்தில் படிக்கிறோம். ஏன்னா இது ஐ திங்க் 2 அத்தியாயத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அறிவுரை எல்லாம் அடுத்து புரஞ்சனாஸ் டெத்து. அடுத்து கிராஸ் பாடி டெத் ஆஃப் கிவிங், அதாவது மெத்தட் ஆஃப் கிவிங் அப் த கிராஸ் பாடி. எப்படி நாம இந்த உடலை விட்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப அழகா எடுத்துரைக்கப்படுகிறது. ஸோ முதல்ல இந்த புரஞ்சனா போவான் இல்லையா? அதுக்கப்புறம் தான் புரஞ்சனி போவான் இல்லையா? இப்ப நம்ம மரணித்தா கூட முதல்ல இந்த உடலை விட்டு தான் நம்ம வெளியேறோம். உடல் தான் மரணிக்கிறது இல்லையா? சூக்ஷ்மம் ஆன்மாவோடவே செல்கின்றது வேறு ஒரு உடலை ஏற்பதற்கு இல்லையா? ஒருவேளை அந்த ஆன்மா விடுதலையான நிலையில இருந்தா ஸோ எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு தேடி போகும். ஒருவேளை நம்ம சொர்க்கலோகத்துக்கு போகணும்னு நினைச்சா சொர்க்கத்துக்கு போகும், இல்லை பித்ருலோகத்துக்கு போனோம்னா போகும். அதெல்லாம் தற்காலிகமான இடமும் இருக்கலாம். அடுத்து இல்லைன்னா பர்மனன்ட் லொகேஷனும் இருக்கலாம். ஸோ இது இந்த மனிதன் எவ்வாறு அவனுடைய செயல்களை எடுத்துட்டு போறானோ அதை பொறுத்து தான். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் இதுல படிக்கிறது. நாம அட்டாக் பை Chandavega on the city of Puranjana, the character of Kalakanya. Kalakanya is the daughter of, I think, Puranjani. Puranjaniயோடைய டாக்டர். அது சம் கேரக்டரிஸ்டிக்ஸ். ரொம்ப அழகான அத்தியாயங்கள் இது. ஸோ விடாம கவனிங்கோ. நாரத மகரிஷி எவ்வளோ அழகா எடுத்துரைக்கிறார். ஐ திங்க் 3 அத்தியாயம் 29வது அத்தியாயம் வரைக்குமே போகுது, 25லேருந்து. ஸோ அத்தனை அத்தியாயங்கள் இருக்கு. ஸோ அதாவது 29 வரைக்குமே இந்த அறிவுரைகள் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் புரஞ்சனி இந்த கேரக்டர் யாருன்ட்டு
யாருக்கு பிராச்சீன பரியத்துக்கு வந்து நாரத மகர்ஷி சொல்ற அது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தென் அவரும் வந்து மனமாற்றத்திற்கு வந்து ஸோ ஆல்சோ வில் கோ ஃபார் பிள்ளைகள் எல்லாமே வந்து திரும்பி வரணுன்ற அந்த இது வந்து அட்வைஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து நாரத மகரிஷியினுடைய இதை கேட்டு அந்த பிரச்சேதாக்கள் வந்து அரசாள்கிறார்கள். மன்னர் பிராச்சீன பரித் வந்து காட்டை நோக்கி வந்து தவ வாழ்க்கை செல்வதை மேற்கொள்வதற்காக சென்று விடுகிறார். ஸோ இதுதான் இந்த ஓவரால் ஸ்டோரி. இப்போ நம்ம இனிமே பார்க்கக்கூடிய 6 அத்தியாயங்களுமே இதை கொண்டுதான். ஓகே, ஸோ லெட் அஸ் கோ டு த செஷன் ஆக்சுவலி. ஓகே, ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சம்மரி ஏதாவது குழப்பம் இருக்கா? புரஞ்சனா யாரு? ஹரே கிருஷ்ணா. புரஞ்சனா யாரு? கற்பனை கற்பனா கதாபாத்திரம் மாதாஜி. கற்பனை கதாபாத்திரம். கற்பனை கதாபாத்திரம். ஆனால் அது எந்த இதுக்காக ஸ்தூலத்துக்கு வந்து ஸ்தூலத்தை குறிக்கும் மாதாஜி. சோ புரஞ்சனி வந்து யாரு? சூட்சும உடல், மனம், சூக்ஷ்ம உடல். ஓகே, புரிஞ்சுதுங்களா? இதுல ஜீவன் மட்டும் நித்திய ஜீவன். சோ அவன் ஆசை கொள்றது அந்த ஒரே ஒரு ஆசையினால இந்த ஸ்தூலமும் சூக்ஷ்மம் எவ்வாறு இயங்குகிறது, எவ்வாறு இயங்க வேண்டும், எவ்வாறு இயங்க கூடாது, எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது பிராச்சீன பரித்துக்கு, அதை எப்படி அவர் மடை மாற்றணும், இப்படி எல்லா அறிவுரைகளுமே வந்து நாரத மகரிஷி வந்து யாருக்கு எடுத்துரைக்க போகிறார்? பிராச்சீன பரித்துக்கு. ஓகே, எழுதி வச்சுக்கோங்க இது அப்படியே. இங்க நாம என்ன பண்ணலாம், இப்போ நீங்க நான் அடிக்கடி இதை சொல்ல மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு குழப்பம் வந்துடும். புரஞ்சனான்னா உடல், புரஞ்சனின்னா அதாவது சூக்ஷ்மம். ஸோ அப்படிங்கிறத எழுதி வச்சுட்டு நான் வெறுமனே புரஞ்சனின்னு தான் வாசிப்பேன் நான். ஓகே, அப்ப நீங்க வந்து அதை மேப் பண்ணிக்கணும் நீங்க. சரிங்களா? யூ ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஷன். ஓகே, என்ன ரெண்டுத்தையுமே சொன்னோன்னா நீங்க குழம்பிடுவீங்க. அதனாலதான் ஒரே ஒரு மார்க்கத்தை மட்டும் எடுத்துட்டு போகலாம். இங்க எப்படி நாரத மகர்ஷி எடுத்துரைச்சுட்டு இருக்காரோ அதே மாதிரி நாம எடுத்துட்டு போகணும். ஆனா நீங்க மனசுக்குள்ள வந்து ஸ்தூலத்தினுடைய வேலை இப்படி, சூக்ஷ்மத்தினுடைய வேலை இப்படி அப்படிங்கிறத வந்து நீங்க உணர்றதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் முயற்சி பண்ணணும். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. மைத்ரேய உவாச்ச. எல்லாரும் சொல்லுங்க. மைத்ரேய உவாச்ச. மைத்ரேய உவாச்ச. சந்தித்ய பகவான். இதி சந்திஸ்ய பகவான். भगवान् तदैर् अभिपूजितः बर्हिषतैर् अभिभूषितः पश्यतां राजपुत्राणाम् पश्यतां राजपुत्राणाम् तत्रैवान्तर्तते हरः तत्रैवान्तर्तते हरः सन्दिश्य भगवान्. सन्दिश्य भगवान् बार्हिषदैर् अभिपूजितः बार्हिषतैर् अभिभूषितः राजपुत्राणाम् पश्यतां राजपुत्राणाम् तत्रैवान्तर्तते हरः तत्रैवान्तर्तते हरः सन्दिश्य भगवान्. इति सन्दिश्य भगवान् बार्हिषदैर् अभिपूजितः बार्हिषतैर् अभिभूषितः यदां राजपुत्राणाम् पश्यतां राजपुत्राणाम् तत्रैवान्तर्तते हरः சொல்லிட்டேனா நானு? எனக்கு ஞாபகம் இல்லை. சொன்னேனா? சொல்லல மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நாராயணம் நமஸ்கிருத்யம் சைவா நரோத்தமம் நரோத்தமம் சரஸ்வதிம் வியாசம் சரஸ்வதி வியாசம்
दयामुदीरयेत् दयामुदीरे नष्टप्रायेषु आभद्रेषु नष्टप्रदेषु भद्रेषु नित्यं भागवत सेवयाम् नित्यं भागवतं सेवयाम् भगवत्य उत्तमश्लोके भगवत् उत्तमश्लोके भवती नैस्तिकी हे भगवति श्लोके ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அத்தியாயம் 25 மன்னர் புரஞ்சனனின் குலநலங்கள். பதம் 1. மைத்ரேய உவாச்ச இதி சந்திஸ்ய பகவான் பார்கிஷதேர் அபூச்சிதः பஸ்யதாம் ராஜபுத்ராணாம் தத்ரவான் தர்த்ததே ஹரஹ. மைத்ரேய உவாச்ச மைத்ரேய மாமுனிவர் தொடர்ந்து கூறுகிறார். இது இவ்வாறு சந்திஸ்ய உபதேசித்தல் பாரிஷத் மன்னரின் மைந்தர்கள் அதிபூதிதக வணங்கப்பட்டு பஸ்யதாம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ராஜபுத்திரானாம் மன்னரின் மைந்தர்கள் தத்த அங்கே ஏவ உறுதியாக அந்தத்தே பார்வையிலிருந்து மறைந்தார் ஹரஹ சிவபெருமான். மொழிபெயர்ப்பு. மாமுனிவர் மைத்திரேயர் விதுரிடம் தொடர்ந்து கூறினார். அன்பிற்குரிய விதுரனே, இவ்வாறு மன்னர் பரிஷத்தின் மைந்தர்கள் சிவபெருமானால் உபதேசிக்கப்பட்டனர். மன்னரின் மைந்தர்களும் சிவபெருமானை மிகுந்த பக்தியும் மரியாதையும் கொண்டு வணங்கினர். இறுதியில் சிவபெருமான் இளவரசர்களின் பார்வையிலிருந்து மறைந்தார். பொருளுரை. பண்டை காலத்தில் இருந்த முடிமன்னர்கள் ஆட்சியை பற்றிய சிறந்த செய்திகளை இந்த பகுதி விளக்குகிறது. பர்ஷித் மன்னர் தன்னை அரச கடமைகளில் இருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினார். இருப்பினும் குடிமக்களின் நன்மைக்கென தன மைந்தர்கள் நல்ல அரசர்களாக விளங்க வேண்டும் என்று கருதி அவர்களை முதலில் தவம் செய்யும்படி அனுப்பி வைத்தார். அதே சமயம் பர்ஹிஷத் மன்னர் இப்பூத உலகத்தை பற்றியும் அதை அனுபவிக்க விரும்பும் உயிர்களை பற்றியும் நாரத முனிவரால் உபதேசிக்கப்பட்டார். ஆகையினால் அரசர்களும் இளவரசர்களும் நாட்டை ஆள்வதற்குரிய பயிற்சி அளிக்கப்பட்டனர் என்பது இதனால் தெளிவாகிறது. பொதுமக்களின் நலனுக்காக செயல்கள் முழுமுதற் கடவுளை அறிந்து கொள்வதை நோக்கமாக கொண்டிருத்தல் வேண்டும். மனித உடல் பெற்ற வாழ்க்கையானது குறிப்பாக முழுமுதற் கடவுளை, அவனுடன் நமக்கிருக்கும் உறவை மற்றும் அவரது தொண்டிற்காக நமது செயல்களை அறிந்து கொள்வதற்கே ஆனதாகும். குடிமக்களின் ஆன்மீக கல்விக்கான பொறுப்பினை மன்னர்கள் ஏற்றுக்கொண்டதினால் மன்னரும் மக்களும் கிருஷ்ண உணர்வில் மகிழ்ந்திருந்தனர். பிராச்சீன பரிஷத்தின் அரச பரம்பரையானது பகவானின் சிறந்த என்கிட்ட விட்டுட்டு மாதாஜி நாரத முனிவர் பரம்பரையானது பகவானின் சிறந்த பக்தரும் நாரத முனிவரை போற்றுவதற்குரிய சீடருமான மகாராஜ திருவனிடம் இருந்து தொடங்குகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பின்னர் பிராசீன பர்ஷித் பல்வேறு விதமான வேள்விகள் செய்து பிற நற்செயல்களிலும் மிகுந்த ஈடுபாடு உடையவராக இருந்தார். வேள்விகளை செய்வதின் மூலம் ஒருவன் தேவலோகத்திற்கோ அல்லது சொர்க்கலோகத்திற்கோ செல்ல முடியும். ஆனால் அவன் வீடு பெறுவது முழுமுதற் கடவுளிடம் திரும்பி செல்வது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் இடமே கிடையாது. மகாராஜா துருவனின் வாரிசு பலன்தரும் கண்ட மாமுனிவர் நாரதர் அவர் மீது கழிவிரக்கமா மாதாஜி கழிவிரக்கமும் கருணையும் கொண்டு வாழ்க்கையின் இறுதி ஆசையான
பக்தி யோகத்தை பற்றி உபதேசிப்பதற்காக அவரிடம் நேரில் வந்தார். நாரத முனிவர் மன்னர் பரிஷத்திற்கு மறைமுகமாக எவ்வாறு பக்தியோக முறையினை அறிமுகப்படுத்தினார் என்பது இந்த 25ஆம் அத்தியாயத்தில் மிக்க சுவையுடன் விளக்கப்பட்டிருக்கிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எல்லாரும் இப்ப 2வது ஸ்லோகம் படிங்க. ருத்ர கீதம் பகவத ஸ்தோத்ரம் சர்வே பிரசேதச ருத்ர கீதம் பகவத ஸ்தோத்ரம் சர்வே பிரசேதச ருத்ரகீதம் பகவத ஸ்தோத்ரம் சர்வே பிரசேதச ஜபந்தஸ்தே தபஸ்தே பூர் वर्षाणामायुधं जले जबन्दस्ते तपस्ते पूर् वर्षाणाम् आयुधं जले जबन्दस्ते तपस्ते पूर् वर्षाणाम् आयुधं जले யார் வாசிக்கிறீங்கோ? நான் வாசிக்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ருத்ர கீதம் சிவபெருமான். ஸ்லோகம் படிக்க மாதாஜி. படிச்சு. ருத்ர கீதம் பகவத ஸ்தோத்ரம் சர்வே பிரசேதசாஹ ஜபந்தஸ்தே தபஸ்தே பூர் வர்ஷாணாம் ஆயுதம் ஜலே. ருத்ர கீதம் சிவபெருமான் பாடிய கீதம், பகவத பகவானின் ஸ்தோத்திரம் வழிபாடு, சர்வே எல்லாம், பிரசேதச பிரசேதர்களின் என்று அழைக்கப்படும் இளவரசர்கள், ஜபந்த ஜபித்தனர், தே அனைவரும், தப தவம், தேபு செய்யப்பட்டது, வர்ஷானம் வருஷங்கள், ஆயுதம் 10,000 ஜலே நீரினுள் இன்று. மொழிபெயர்ப்பு. பிரசேத இளவரசர்கள் அனைவரும் 10,000 ஆண்டுகள் நீர்னுள் நின்றபடி சிவபெருமான் அருளப்பட்ட வழிபாட்டில் பயின்றனர். பொருளுரை. 10,000 ஆண்டுகள் இளவரசர்கள் எவ்வாறு நீர் நின்று நிற்க முடியும் என்று இக்காலத்திய மக்கள் ஆச்சரியப்படலாம். காற்றினுள் வாழ்வதும் நீர்னுள் வாழ்வதும் ஒரே முறைதான். இதனை எவ்வாறு செய்வது என்பதைத்தான் ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும். நீர்வாழ் உயிரினங்கள் நீருள் தமது வாழ்க்கை காலம் முழுவதும் வாழ்கின்றன. நீருள் வாழ்வதற்கான திறனை அவை பெறுவதற்கான சில குறிப்பிட்ட சாதகமான நிலைகள் பிறப்பிலேயே படைக்கப்படுகின்றன. மேலும் அக்காலத்தில் மக்கள் சாதாரண 1,00,000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றனர். இதில் ஒரு 10,000 ஆண்டுகள் அவன் தவத்திற்காக ஒதுக்கினான் என்றால் அவனது எதிர்கால வெற்றியானது அவனுக்கு உறுதி அளிக்கப்படுகிறது. இது போன்ற செயற்கரிய செயல்களை செய்வது இந்த யுகத்தில் சாத்தியமில்லை, சத்திய யுகத்தில் மட்டுமே சாத்தியமானதா. ஹரே கிருஷ்ண மாதா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எல்லாருமே இப்போ அடுத்த ஸ்லோகம் சொல்லுங்க. பிராச்சீன பர்ஷிஷம் சத்தஹ கர்மஸ்வ ஆசக்த மானசம் பிராச்சீன பர்ஹிஷம் சத்தஹ கர்மஸ்ய ஆசக்த மானசம் பிராச்சீன பர்ஹிஷம் சத்தஹ கர்மஸ்வ ஆசக்த மானசம் அத்யாத்ம தத்வஹ
नारदो अध्यात्म तत्वज्ञ नारदो अध्यात्म तत्त्वज्ञ पालुः प्रयते बोधयत् कृपालो प्रेत्य प्रयत्य बोधयत् नारदो अध्यात्म तत्वज्ञ नारदो अध्यात्म तत्त्वज्ञः कृपालुः प्रयत्य बोधयत् कृपालो प्रेत्य बोधयत् बोधयत् नारदो अध्यात्म तत्वज्ञ नारदो अध्यात्म अध्यात्म तत्त्वज्ञ पालुः प्रयत्य बोधयत् कृपालो प्रयत्य प्रयत्य बोधयत् बोधयत् हरे कृष्णा हरे कृष्ण माताजी நான் படிக்கவா மாதாஜி ஜெயந்தி மாதாஜி हरे हरे कृष्ण माताजी प्राचीना बर्गिशं शब्दः कर्मस्व आसक्त मानसं नारदो अध्यात्म तत्त्वज्ञ कृपाल प्रयत् बोधयत् பிராசீனா பர்கிஷம் மன்னர் பிராச்சீனா பர்கிஷத்திற்கு சத்த ஓ விதுரனே கர்மசு பலன் தரும் செயல்களில் ஆசக்த பற்று கொள்ளுதல் மானசம் இம்மன நிலையுடன் நாரத மாமுனிவர் அத்தியாத்மா ஆன்மீக தன்மையினை தத்துவ இஞ்ஞா உண்மையை அறிந்தவர் கிருபாலு கருணை கொண்டு பிரத்யபோதயத் உபதேசமளித்தார். மொழிபெயர்ப்பு இவ்வாறு இளவரசர்கள் தண்ணீரில் கடுமையான தவங்களை செய்து கொண்டிருந்த பொழுது அவர்களது தந்தையோ வெளியில் பல்வேறு விதமான நற்செயல்களை செய்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் அனைத்து ஆன்மீக வாழ்விற்கும் ஆசானாகவும் குருவாகவும் திகழும் மாமுனிவர் நாரத மன்னர் மீது மிகுந்த கருணை கொண்டு ஆன்மீக வாழ்க்கையை பற்றி அவருக்கு உபதேசிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். பொருளுரை கைவல்யம் அல்லது பிரம்ம ஜோதியுடன் இணைதல் என்பது நரகத்திற்கு செல்வதற்கு ஒப்பானதாகும் என்று பகவான் சைதன்யரின் சிறந்த பக்தரான பிரபோனந்த சரஸ்வதி தாகூர் குறிப்பிடுகிறார். சொர்க்க வாழ்வை அனுபவிப்பதற்காக வானுலகம் செல்வது மாயா தோற்றத்தை நாடி செல்வதாகும் என்று அவர் அதனால்தான் குறிப்பிடுகிறார். இதன் பொருள் கர்மீகள் மற்றும் ஞானியர்களின் இறுதி லட்சியத்திற்கு பக்தர்கள் எந்தவித முக்கியத்துவமும் அளிப்பதில்லை என்பதாகும். கர்மியின் இறுதி லட்சியம் தேவராஜ்யத்திற்கு உயர்வு பெறுதல் ஆகும். ஞானியின் இறுதி லட்சியம் பிரம்ம ஜோதியுடன் இணைவதாகும். உண்மையில் பகவான் சைதன்யரால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறபடி ஞானி கர்மியை விட எத்தனையோ மேலாவன் ஆவான். கோடி கர்மிஷ்ட மத்திய ஏக ஞானி ஸ்ரேஷ்டா. இதன் பொருள் ஒரு ஞானி அல்லது அருவவாதி பல்லாயிரக்கணக்கான பலன் தரும் செயல்களை செய்பவர்களை விட உயர்ந்தோன் ஆவான். சைதன்யம் சரிதாமரம் மத்தியம் 19:147. ஆகையினால் ஒரு பக்தன் கர்மத்தின் பாதையில் செல்லவோ அல்லது பலன் தரும் செயல்களின் உயர்வடையவோ விரும்புவதில்லை. மன்னர் பிராசீனா பரிகிசத் பலன் தரும் செயலில் ஈடுபடுவதை கண்ட நாரத முனிவர் அவர் மீது மிகுந்த கலிவிரக்கம் கொண்டார். லோகாயுத செயல்களில் ஈடுபடுவோர்களை காட்டிலும் வானுலக செல்வதற்கு நற்செயல் செய்வோர் ஐயத்திடமின்றி மேலானவர்களே. தூய பக்தி தொண்டில் கர்மம் மற்றும் ஞானம் எனும் இவை இரண்டும் மாயா சக்தியின் குழப்புத்தன்மை எனவென்று கருதப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்ம ரொம்ப அழகான ஒரு சுவாரஸ்யமான ஒரு நமக்கு கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? கதையாவே இந்த அத்தியாயத்தை வந்து முடிச்சுட்டு போகலாம். ஓகே. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனய ஷலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபா கதாமயம் ததாதி வா பதாண்டிகம். ஹே கிருஷ்ணா கருணா சிந்து தீனபந்து ஜெகத்பதே கோபேஷா கோபிகா காந்தா ராதகாந்த நமஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனி
ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. So reading from Bhagavatam, 24வது காண்டம் 25வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். மைத்ரேயர் இப்ப எடுத்துரைக்கிறார். ஆனா உண்மையிலே இந்த இடத்துல விவாதம் என்பது விவாதம் கிடையாது, உரையாடல் நாரத மகரிஷிக்கும் மன்னர் பிராச்சீன பரித்துக்கும் இடையில நடக்கக்கூடிய உரையாடல். அதை மைத்ரேய ரிஷி யாருக்கு எடுத்துரைக்கிறார்? விதுரருக்கு எடுத்துரைச்சிருக்கார். இதையே சுத கோஸ்வாமி நைமிஷாரண்யத்துல இருக்கக்கூடிய ரிஷி முனிகளுக்கு எடுத்துரைச்சிருக்காங்க. இந்த மெயின் ஸ்பீக்கர் யாரு? சுகதே கோஸ்வாமி பரிஷித் மகாராஜாவுக்கும் எடுத்துரைக்கிறார். ஓகே, இதெல்லாம் பேரலல் கான்வர்சேஷன்ஸ் நாம படிக்கிறது, வெவ்வேறு காலகட்டங்கள்ல நிகழ்ந்தது. முதல்ல எடுத்துரைக்கிறது யாரு? சுகதே கோஸ்வாமி யாருக்கு எடுத்துரைச்சார்? பரிஷித் மகாராஜுக்கு எடுத்துரைச்சார் இல்லையா? அதை கேட்ட சுத கோஸ்வாமி நைமிஷாரண்யத்துல இருக்கிறவங்களுக்கு எடுத்துரைக்கிறார். ஸோ அதுல வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்களா இருக்கக்கூடிய அதாவது விதுரர், மைத்ரேய ரிஷி இல்லையா? ஸோ அவங்க இவங்க இந்த உரையாடல் இருந்ததை மற்ற இருவருமே எடுத்துரைக்கிறார். ஓகே, ஸோ இதை நாம அவ்வாறு வெவ்வேறு காலகட்டங்களில் நிகழ்ந்தது, அதை எடுத்துரைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மைத்ரேய உவாச்ச இதி சந்திஷ்ய பகவான் பிராஹிர்ஷதைர் அபுபூஜித பஷ்யதாம் ராஜபுத்ரானாம் தத்ரைவாந்தர்த்ததே அரஹ. மகாமுனிவர் மைத்ரேயர் விதுரரிடம் தொடர்ந்து கூறுகிறார். ஆக்சுவலி இல்லையா, இப்ப பிரச்சேதாக்களை பத்தி சொல்லி முடிச்சிருக்காரு. அங்கே சிவபெருமானுடைய அறிவுறுத்தல், மேலும் பகவானுடைய புகழ் ஆரங்கள், அதை ருத்ரகீதமாக சிவபெருமான் வழங்கியது, அதை கேட்டுக்கொண்ட பிரச்சேதார்கள் மேலும் ருத்ரகீதத்தை 10,000 ஆண்டுகள் பாடுகிறார்கள். எவ்வளவு ஆண்டுகள்? 10,000 ஆண்டுகள் அந்த நீர்த்தக்கத்துக்குள்ள சென்று பகவானை ஏன்னா எல்லா லீலைகளையுமே நம்மளால மனசுல ரீகலெக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஆனா ஒரு பிரார்த்தனை என்பதை நாம மனதில் கொண்டு செய்ய முடியும் இல்லையா? ஜெய நீலோ பிரேமாதானா கருணா பிரச்சூ ஏனோ பிரபு கோதா கேலா ஆச்சாரிய தாகூர். இப்படி நம்ம எத்தனையோ ஆச்சாரியர்கள் பக்தி பாடத்தை பாடியிருக்காங்க. ஒரு பாட்டை கொண்டே நாம பகவானை முழு மனதோட சேவிக்க முடியும் இல்லையா? இன்னும் நமக்கு எல்லாவற்றையுமே ரீகலெக்ட் பண்றது கஷ்டம். ஆனா ஒன்றையே நம்ம பிடிப்பா பிடிச்சிட்டோம்னா கண்டிப்பா அதையே நம்ம பழகி பழகி பக்குவம் அடைஞ்சிடலாம். ஓகே, ஸோ இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய குறுகிய காலம், மறதி எல்லாமே பிராச்சீன பரியத்துக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா எல்லாவற்றையுமே சொல்றதுக்கு பதிலா இது ஒண்ணுமே பகவானுடைய நம்ம அல்டிமேட் கோல் என்ன? பகவானுடைய புகழாரங்கள். ஸோ பகவான் என்ன சொல்லியிருக்கார்? நான் வைகுண்டத்துல கிடையாது, நான் பெரிய அதாவது செயின்ட்லி பர்சன்ஸ் என்ன சொல்லுவாங்க, துறவிகளோ அவங்களுடைய ஹிருதயத்திலுமே நான் கிடையாது. நான் எங்கே இருக்கின்றேன்? என்னுடைய பக்தர்கள் நித்தியமாக என்னுடைய புகழாரங்களை பாடல்களாக பாடிக்கொண்டிருக்க இடத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டார். அதனால ருத்ரகீதம் சங்கீர்த்தனம் எங்கே நிகழ்கின்றதோ அந்த இடத்துல இறைவனும் இருக்கிறார் என்று பொருள். ஏன்னா அந்த ஒரு அதாவது அந்த ஒரு பக்தியினுடைய இதுல மகிமையில பகவானே ஈர்க்கப்பட்டு அங்க வந்துடுறார். ஓகே, ஸோ நம்ம ஜபங்கள் பண்ணணும். ஆனா ஜபங்களை காட்டிலுமே வீட்டுல அன்றாட நம்மளால ஒரு 10 நிமிஷம் சங்கீர்த்தனம் பண்ண முடிஞ்சா அது இட் வில் பிரிங் த காட் டு யூ. வீட்டுக்கே இறைவன் வந்துருவார். ஸோ அதனால நம்ம சங்கீர்த்தனத்தை கண்டிப்பா பண்ணணும். ஸோ அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எத்தனையோ பேருக்கு மனமாற்றத்தை கொடுக்கும். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில அதை அனுபவிக்கும் பொழுதும் அதை உணரும் பொழுதும் நம்மளால புரிஞ்சுக்க. நம்ம வீட்டிலே
சிலதெல்லாமே மாற்றத்துக்கு வருதுன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம நம்ம வீட்டுல முன்னாடி எப்படி எதிர்த்துட்டு இருந்தாங்க, இப்ப எப்படி வந்து அவங்களே மாற்றத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சொல்லி வந்து சில பேர் மாறுவாங்க, சில பேருக்கு வந்து மாற்றமே கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய அது நம்ம அவங்கள தவறாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. அதுதான் நாம செய்யக்கூடிய தவறு. ஓகே, ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து பக்தி பண்ணலன்றதுக்காக அவங்கள வந்து நாம தவறுதலா எடுத்துக்க கூடாது. அவங்களுக்கும் அந்த கர்ம பலன் வந்து செயல்பட்டு இருக்கு இல்லையா. அதுல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு விடுதலை கொடுத்து பகவான் வந்து பிரார்த்தனை வச்சு அவங்கள வந்து நல்ல ஒரு மார்க்கத்தை கொடுக்கும்படி நாம பிரார்த்திக்கணும். வீட்டுல இருக்கிறவங்களுக்காக பிரார்த்திக்கணும். கணவருடைய புண்ணிய கர்மங்கள் நமக்கு பாதி % வருது இல்லையா. பாதிதான் அவருக்கு, அந்த பாதியில பாதி வந்து பிள்ளைகளுக்கு போயிடுறது. அவருக்கு இருக்கிறதே 1/4 பங்கு, பாதி வந்து மனைவிக்கு தான். ஜானகிராமன் பிரபுஜி என்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது இது பத்தி. ஓகே ஓகே, 50% என்னுடைய புண்ணியம் எல்லாம் என்னுடைய வைஃபுக்கு போயிடுமான்ட்டு என்னை கேட்கவே கூடாது. ஆனா உண்மை அதுதான். தர்மம் என்ற, அதாவது சாஸ்திர விதி பிரகாரம் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. கணவன் செய்யக்கூடிய அனைத்து புண்ணியக்காரங்களுடைய 50% வந்து பெண்ணுக்கு, மனைவிக்கு போய் சேரும். மீதம் இருக்கக்கூடிய 50% அவருக்கு இருக்குமான்னா அதுவும் கிடையாது. அதுலயுமே வந்து அதுல 50% அப்படின்னா 25% தான் அவருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 25% பிள்ளைகளுக்கு போய் சேரும். ஓகே, ஸோ ஆனா அதே வந்து பாவ செயல் செய்தா அவர் ஒருத்தர் தான் அனுபவிக்கணும். அப்படி பாவத்துல வந்து அதான் பங்கு கிடையாது, புண்ணியத்துல மட்டும்தான். அதே வந்து ஒரு மனைவி வந்து செய்யக்கூடிய புண்ணியகாரங்கள் முழு பலனுமே வந்து மனைவிக்கு தான். பிள்ளைகள் செய்யக்கூடிய புண்ணிய பலன்கள் அனைத்தும் பிள்ளைகளுக்கு தான். ஸோ அப்படி கணவன் மட்டுமே வந்து நம்ம எல்லாருமே ஸ்நாச் பண்ணிடுறோம் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட கணவனுக்காக நாம கண்டிப்பா பிரார்த்திக்கணும். ஏன்னா அவருடைய புண்ணியங்களை நாம பெற்று இல்லையா, அவருடைய நலனுக்காக நாம் என்றைக்குமே பிரார்த்திக்கணும். ஸோ பிரார்த்தனை என்பது மிக பவர்ஃபுல், இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் டூல். ஓகே, அதை நம்ம வீட்டுல மாற்றத்தை பார்க்கும் பொழுது நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ எங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா, ஸோ ஆஸ் எக்ஸாம்பிளா என்னுடைய பிரபு வந்து ஒரே ஒரு மாலை தான் போட்டு பண்ணிட்டு இருந்தார் எத்தனை வருஷம், 3 வருஷமா. ஸோ எப்போ இந்த மாற்றம் வந்ததுனாக்கா, காலையில முன்னாடி எல்லாம் எழுந்த பிறகு பூஜை ரூம் துடைச்சி அந்த புஷ்பத்தை எல்லாம் எடுத்து இல்லையா, அதுக்கப்புறம் வந்து புஷ்பத்தை சாத்தி விளக்கேற்றி அதுக்கப்புறம் சாலிகிராம பூஜை பண்றது, இதெல்லாம் முடிச்சுட்டு நான் உட்கார்ந்து நாம ஜபம் பண்றதுக்குள்ள அதுல நம்ம இந்த மங்களாரத்தையும் நான் வந்து டைம் ஒதுக்கணும். இப்போ கிளாஸுக்கும் வரணும் இல்லையா. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப குறுகிய காலம், என்னால வந்து அந்த 16 மாலை வந்து காலையில முடிக்கவே முடியாது. ஸோ அப்போ என்னுடைய பிரபு கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணப்போ, ஓகே நீ இவ்வளோ பண்ற, அதனால வந்து நான் பூஜை ரூம் எல்லாம் நான் வந்து கிளீன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. அந்த சேவை தொடங்கினார். இப்போ மொத்தமே வந்து எக்ஸப்ட் நான் சாலிகிராம பூஜை மட்டும்தான் நான் பண்றேன். மிச்ச எல்லா பூஜைகளுமே எல்லாத்தையுமே எடுத்து தொடச்சி புஷ்பம் சாத்தி துளசி மாடத்தை வந்து இது பண்ணி கிளீன் பண்ணி அதுக்கு வந்து தீர்த்தத்தை விட்டு இல்லையா, அது அபிஷேகம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் தான் பண்ற. விளக்கேற்றது எல்லாமே அவர். அந்த செயல் செய்வதனால என்ன ஆச்சுனாக்கா, 1 மாலையில இருந்து 6 மாலை பண்ணுவதற்கான வாய்ப்பு அவருக்கு இறைவனுடைய கிருபை, குரு பரம்பரானுடைய கிருபை வந்து வந்திருக்கு. ஸோ அவர் இப்போ 6 மாலை பண்ற அளவுக்கு வந்திருக்கார். ஸோ அந்த மாதிரி ஸ்லோவா தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ எனக்கு புரிஞ்சது, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நாமளே இழுத்து போட்டு பண்ணிட்டே இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு அது வாய்ப்பே இல்லாம போயிடுது. ஏன்னா எனக்கு அப்போ அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றது எப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தது. கணவனாக இருந்தாலும் கூட இதெல்லாம் பெண்ணுடைய வேலை இல்லையா அப்படின்ட்டு ஒரு சொல்லிட்டாருன்னா அப்புறமா தட் வில் பி எ ப்ராப்ளம். அவரே என்னுடைய கஷ்டத்தை பார்த்து செய்யாரார், தட் இஸ் டிஃபரெண்ட் இல்லையா. எனக்கு ஜபம் பண்ண முடியல, நான் நைட்ல உட்காந்து மீதம் இருக்கிறத ஜபம் பண்ணி அந்த கொட்டாவை விட்டுட்டு பண்ணக்கூடிய அந்த இது, ஏன்னா காலையிலேருந்து ஆஃபீஸில் உழைக்கிறது, ஸோ கிளாஸு ப்ரிப்பேர் பண்ணுறது, இப்படி எல்லாத்துலேயுமே வந்து டோட்டலி வந்து என்னுடைய எதுவுமே கிடையாது வாழ்க்கையில் இப்போ. அப்படின்னா அனைத்துமே இறைவன் என்ற அந்த நிலைக்கு போகணுன்ற ஒரு உந்துதல் இருக்கு. ஆனால் அது எப்போ இறைவன் கொடுப்பாருன்னு தெரியாது. ஆனால் பயிற்சி மட்டும் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம். நீங்கள் எல்லாரும் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களோட சேர்ந்து நானும் அந்த பிரயாணத்தை வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்படி நமக்கு டைம் கால நேரமே கிடையாது. அதனால இதை வந்து எப்படி நான் ஒதுக்குறது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது அது இறைவனுடைய கிருபையால அது மொத்த வேலையுமே அவர் வாங்கிட்டார் ஆக்சுவலி. ஸோ காலையில ஒரு மணி நேரத்துக்கு மேல ஹி டஸ் திஸ் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல. அந்த புண்ணிய காலத்துல நாம செய்யக்கூடிய பக்தி சேவை என்றைக்குமே மேன்மை வரும்.
ஸோ அதனுடைய விளைவாகத்தான் அவருக்கு அந்த பிராப்தத்தை வந்து பகவான் கொடுத்துருக்கார். ஸோ அதனால எனக்கு என்னன்னா காலையில நாம ஜபங்கள் சொல்றதுக்கு எனக்கு வழி கிடைச்சது. அதனால 16 மாலையில ஏதோ 1 or 2 ரவுண்ட்ஸ் தான் நான் முடிக்காம விடுவேன். இப்ப இந்த 6 நாளா ரொம்ப தத்தளிச்சுட்டு இருக்கேன் நான். ஸோ எல்லாமே நானே பண்ணணும் இல்லையா? ஸோ எவ்ரிதிங் ஆஃபீஸ், வீடு எல்லாத்தையுமே பண்ணும்போது எனக்கு அந்த நாம ஜபங்கள் வந்து முடிக்க முடியாது. ஸோ அதனால பகல் நேரத்துல தான் பண்ண வேண்டிய இருக்கு, இல்லை இரவு நேரம் பண்ணி முடிச்சுட்டு தான் படுக்கணுன்ற அந்த வைராக்கியத்தையுமே வந்து யாரு நம்ம ஷீல பிரபுபாதர் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதாவது கருணை என்பது எப்போ எந்த விஷயம் எந்த இடத்துல வரும்னு தெரியாது. ஏன்னா முன்னாடியெல்லாம் முடியாது, இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது முடியலன்னா காலையில எழுந்து 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் இருந்தாலும் அதை முடிச்சுட்டு தான் நான் வந்து அடுத்த அன்னைக்கான ரவுண்ட்ஸுக்கு போவேன் நான். ஸோ அப்பெல்லாம் ரொம்ப மன வருத்தம் வரும் எனக்கு, என்னால் முடிக்க முடியலையே, எனக்கு இப்படி பண்ண முடியலையே அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அந்த வைராக்கியத்தை வந்து அவர் தான் செயல்படுத்திட்டு இருக்கார் அப்படிங்கிறதையுமே நன்னா புரியுது. ஸோ அதனால வாழ்க்கையில வந்து நம்ம வந்து மனசுல அந்த உந்துதலை ஏற்படுத்திக்கணும். எனக்கு இது வருத்தமா இருக்கு, எதெல்லாம் நம்மளால பக்தியில பண்ண முடியலையோ அது வந்து யாசித்து பெறணும். இறைவனிடத்திலுமே குரு பரம்பரா இடத்துலயுமே அவங்களுடைய கருணையால தான் நம்ம அதெல்லாம் பக்குவமா செய்ய முடியும். வீட்டுல இருந்து ஜபம் பண்ணா கஷ்டம்ட்டு கோயிலுக்கு முன்னாடியே போயிடுறது, நான் கோயிலை சுத்திக்கிட்டே ஜபம் பண்ணிடுறது. ஸோ அப்ப என்ன ஆகுனாக்கா இறைவனை வந்து ஃபோக்கஸ்டா நமக்கு சந்தியா காலத்துல நம்ம வந்து ஜபம் பண்றது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து அஜ்ஞானத்தினுடைய தமச குணம் வந்து நமக்கு மேன்மையா இருக்கும் அந்த காலகட்டத்துல. எல்லாருக்குமே தாமசிக் நேச்சர்ல தான் நம்ம செயல்படும், மனசு வந்து அதுல வந்து ஈடுபடாது இல்லையா? ஏன்னா பகலெல்லாம் உழைச்சிருப்போம், நிறைய இன்சிடென்ட்ஸ் இல்லை எத்தனையோ செயல்கள்ல ஈடுபட்டிருப்போம், அதனுடைய இதெல்லாமே தாக்கம் எல்லாமே நம்முடைய நினைவுகள்ல வந்து கண்டிப்பா பதிஞ்சிருக்கும். அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னு நினைச்சா கூட அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து பதிஞ்சிருக்கிறதுனால சுலபத்துல நம்ம அந்த தாமசிக் இயல்பை வந்து வெல்ல முடியாது. ஆனா ஒன்றுனால நம்ம வெல்ல முடியும், குரு கிருபையும் அடுத்து வந்து பகவானுடைய கிருபையும் இருந்தா இல்லையா? 2 இருந்தாதான் நம்மளால வெல்ல முடியும். வெல்றது என்பது தங்கு தடை இல்லாம நம்ம நாம ஜபங்களை சந்தியா காலத்திலையுமே பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து இறைவன் கொடுத்தார் என்றால் தட் இஸ் த கிரேட்னஸ் ஆக்சுவலி இல்லையா? இங்க எதுவுமே நம்ம கிரெடிட் எடுத்துக்கவே முடியாது. ஒரே ஒரு ஜபத்தை நம்ம சொல்றோம்னா கூட அது இறைவனுடைய கிருபை தான். இட் இஸ் நாட் நம்ம செய்யறதே கிடையாது. இது இறைவனுடைய கிருபை இருந்தா மட்டும்தான் அவருடைய நாமத்தையே சொல்ல முடியும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மகிமை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பகவான் அதை அருளி இருக்காருன்னா அந்த நாமத்தை வந்து நாம வந்து மனதை வந்து லயித்து நாம எடுத்துரைக்கணும் இல்லையா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இவ்வாறு அதாவது அன்பிற்குரிய விதுரனே இவ்வாறு மன்னர் பிராச்சீன பரியத்தின் மைந்தர்கள் சிவபெருமானால உபதேசிக்கப்பட்டனர். மன்னரின் மைந்தர்களும் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டு, ஏன்னா இஸ் எ கிரேட் வைஷ்ணவா இல்லையா, அவருடைய ஆசிகள் கண்டிப்பா தேவை இல்லையா, பக்தியும் மரியாதையும் கொண்டு வணங்கினர். இறுதியில் சிவபெருமான் இளவரசர்களின் பார்வையிலிருந்து மறைந்தார். சோ இப்போ பொருளுரை. பண்டைய காலத்திலிருந்து முடிமன்னர்களின் ஆட்சியை பற்றி சிறந்த செய்திகள் இந்த பகுதி வந்து விளக்குகிறது. எப்படி வந்து அரசாண்டாங்கன்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். பிராச்சீனபரித் மன்னர் தன்னை அரச கடமைகளில் இருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினார். ஸோ அவருக்கு இந்த அரச பொறுப்புகள் 50 ஆண்டு காலம் வந்தாலே வந்து they have to leave இல்லையா? சத்ரியா வந்து வானப்பிரஸ்தத்தை வந்து கடைபிடிக்கணும் வர்ணாசிரம தர்மம் பிரகாரம். அவர் அதை செய்யணும்னாலும் இப்ப அவருடைய பிள்ளைகள் எல்லாமே தவ வாழ்க்கை மேற்கொள்வதற்காக சென்று இருக்கிறார்கள். ஸோ அவங்க வர்ற வரைக்குமே வந்து அவர் வந்து காத்துட்டு இருக்கணும். அதுக்காக அவர் என்ன பண்றார்? ஸோ புண்ணியத்தை தேடிக்கணுன்றதுக்காக யக்னங்களை வளர்க்கிறார். அந்த யக்னத்துல வந்து விலங்குகளை வந்து பலியிடுகிறார். ஓகே, இதுதான் அந்த இது. ஸோ குடிமக்களின் நன்மைக்கென தனது மைந்தர்களை நல்ல அரசர்களாக விளங்க வேண்டும் என்று கருதி அவர்களை முதலில் தவம் செய்யும்படி அனுப்பி வைத்தார். ஓகே, எவ்வளோ தந்தையினுடைய அறிவுரை வந்து எவ்வளவு முக்கியன்றதை வந்து இந்த இடத்துல பார்க்கணும். அதே சமயம் பிராச்சீனபரித் மன்னர் இப்பூத உலகத்தை பற்றியும் அதை அனுபவிக்க விரும்பும் உயிர்களை பற்றியும் நாரத முனிவரால் உபதேசிக்கப்பட்டார். சோ இவர் அந்த மாதிரி அதாவது பலன் கருதும் செயல்கள் செய்வதை கண்டு சோ நாரத மகரிஷி அவரை ரட்சணை செய்யணும்ன்றதுக்காக எவ்வாறு இந்த உயிர்வாழிகள் இந்த இடத்துல வரவங்க வந்து பலன் கருதும் செயல்களில் ஈடுபட்டு அந்த பலன்களால் வரக்கூடிய அந்த புண்ணியத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க.
இப்போ ஒருத்தர் தானத்தை கொடுக்குறாருன்னா அந்த புண்ணியம் வந்து என்னை ரட்சிக்கட்டும் நினைச்சுட்டு கொடுத்தாருன்னா அதுதான் பலன் கருதும் செயல். எதையுமே எதிர்பார்க்காம அப்படியே ஸ்பான்டேனியஸியா கொடுக்கறது வந்து அது வந்து சத்துவகுணத்துல வரக்கூடிய தானம் இல்லையா? அதை கொடுத்த உடனே ஒரு ஆனந்தம் வரும் இல்லையா? அதனால்தான் நாம வந்து சத்துவத்துல இருந்தாலும் கட்டுண்ட நிலையில இருக்கோம். ஆனந்தமும் இல்லை, மேலும் வந்து எதிர்பார்ப்பும் கிடையாது அப்படின்னு நினைச்சுன்னு கொடுக்கறது வந்து சுத்த சத்துவம். ஓகே, அப்படிப்பட்ட நிலைக்கு தான் ஒருத்தர் வந்து போகணும். ஆனா அது ஒரே நாள்ல நம்ம மேல போக முடியாது, படிப்படியா தான் உயர முடியும். ஆகையினால் அரசர்களும் இளவரசர்களும் நாட்டை ஆள்வதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டனர் என்பது இதனால் தெளிவாகிறது. ஸோ பயிற்சி என்பது ரொம்ப முக்கியம். பொதுமக்களின் நலனுக்காக செயல்கள் முழுமுதற் கடவுளை அறிந்து கொள்வதை நோக்கமாக கொண்டிருத்தல் வேண்டும் இல்லையா? ஒரு மன்னர் வந்து மக்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கான பாதையை வந்து அமைத்து கொடுக்கணும். பக்தியை பற்றியும் பக்தியினுடைய மகிமையுமே அந்த நாட்டு பிரஜைகளுக்கு வந்து அவர் வந்து வழி நடத்தணும். அதுதான் உண்மையான வழி நடத்துதல். ஸோ இங்க நன்மை என்று கருதி கொண்டு அவர் வந்து என்ன செய்திருக்கார்? பலன் கருதும் செயலை செய்திருக்கார். மனித உடல் பெற்ற வாழ்க்கையானது குறிப்பாக நம்ம எல்லாருக்குமே இந்த அட்வைஸ், முழுமுதற் கடவுளை, அவருடன் நமக்கு இருக்கும் உறவை மற்றும் அவரது தொண்டிற்கான நமது செயல்களை அறிந்து கொள்வதற்கானதாகும். அழகா கொடுத்துட்டார் ஒரே வரியில வந்து. நம்ம வாழ்க்கை எதுக்கு? அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், அந்த எம்பெருமானுக்கும் இந்த ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இல்லையா? மற்றும் அந்த உறவை தெரிந்து கொண்ட பிறகு நாம இந்த ஜீவன் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இறை தொண்டு இல்லையா? அதை பற்றியுமே வந்து தெரிஞ்சு கொள்வதுதான் வந்து முக்கியமான ஒன்று. குடிமக்களின் ஆன்மீக கல்விக்கான பொறுப்பினை மன்னர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அது எல்லாம் இப்ப நம்ம யுதிஷ்ட மகாராஜா பத்தி படிச்சோம், பரிஷித் மகாராஜா பத்தி ஃபர்ஸ்ட் கேண்டோலே படிச்சுட்டு வந்தோம் இல்லையா? ஸோ இப்படி துருவ மகாராஜா பத்தியும் படிச்சோம் தேர்ட் கேண்டோல. ஸோ அப்படி நம்ம ஒன்னொன்னா படிச்சுட்டே வரோம். பிற்காலத்துல பிரகலாத் மகாராஜா பத்தி படிப்போம், ஒன்னொன்னா பரத மகாராஜா, அடுத்து வந்து ரிஷபதேவர், இப்படி ஒவ்வொருத்தரை பத்தியுமே நம்ம படிச்சுட்டே வருவோம் நம்ம. ஓகே, ஸோ இவங்க எல்லாமே வந்து அற வழியில இருந்தாங்க. வந்து தன்னுடைய அரசாங்கத்தை வந்து பிருத்து மகாராஜ் இல்லையா? பிருத்து மகாராஜும் வந்து துருவ மகாராஜுடைய வம்சம் தான் இல்லையா? அவர் என்ன அளவுக்கு புரட்சி கொண்டு வந்தார். வேணன் வந்து எப்படி அரசாளக்கூடாது என்பதற்கு வந்து ஒரு இது, அதே வந்து எப்படி அரசாளணும் என்பதற்கு வந்து பிருத்து மகாராஜா வந்து அவருடைய மகனாகவே கொடுத்தாங்க இல்லையா? ஸோ இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை வந்து நம்ம படிக்கிறதுக்கான காரணம், எவ்வாறு அரசாங்கம் நடத்தப்பட வேண்டும் என்பதை வந்து சாஸ்திர விதிகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை நாம புரிஞ்சு கொள்வதற்கு தான். ஆனா இப்ப அந்த மாதிரி அரசாங்கம் எதுவுமே கிடையாது. பிராச்சீன பர்ஷத்தின் அரச பரம்பரையானது யாருடைய பரம்பரை? துருவ மகாராஜோடைய பரம்பரை என்பதை நாம நினைவில் கொள்ள வேண்டும். பின்னர் பிராச்சீன பர்ஷித் பல்வேறு விதமான வேள்விகள் செய்து பிற நற்செயல்களிலும் மிகுந்த ஈடுபாடு உடையவராக இருந்தார். வேள்விகளை செய்தார், பலன்களையுமே அவர் வந்து பலன்களுக்காக அவர் விளைபவராக இருந்தார். வேள்விகளை செய்வதன் மூலம் ஒருவன் தேவலோகத்திற்கோ அல்லது சொர்க்கலோகத்திற்கோ செல்ல முடியும். ஆனால் அவன் வீடு பேறு பெறுவது, முழுமுதற் கடவுளிடம் திரும்பி செல்வது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஏன்னா அவன் அந்த புண்ணிய பலன்களை அவன் வந்து கர்மகாண்ட மூட்ல செய்துருக்கான். மகாராஜா துருவனின் வாரிசு பலன் தரும் செயல்களினால் தவறான பாதைக்கு இட்டு செல்லப்படுவதை கண்ட மாமுனிவர் நாரதர் அவர் மீது, அதாவது கருணை இல்லையா, அந்த கம்பேஷன் எடுத்துட்டு வர்றார். அவர் வந்து வாழ்க்கையின் இறுதி ஆசையான பக்தி யோகத்தை பற்றி அவருக்கு வந்து உபதேசிப்பதற்காக அவரிடம் நேரில் வந்தார். எவ்வளோ புண்ணியம் பண்ண அந்த வம்சத்தை நாம எண்ணி பார்க்கணும் இல்லையே? இப்ப நமக்கு கூட நாரத மகரிஷி ஏதோ ஒரு ரூபத்துல வந்து எடுத்துரைச்சா எப்படி இருக்கும், நல்வழிப்படுத்தினா எப்படி இருக்கும்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஆனா நமக்கு அந்த அளவுக்கு புண்ணிய பலன்கள் இல்லை. ஆனா அந்த பரம்பரால துருவ மகாராஜா செய்த ஆஸ்டாரிட்டிஸ், தவ வாழ்க்கை என்பது அந்த வம்சத்தையே வந்து ரட்சித்தது. நாரத முனிவர் மன்னர் பிராச்சீன பர்ஷித்துக்கு மறைமுகமாக எவ்வாறு டைரக்டா சொல்லல, அவர் இன்டைரக்டா சொல்றாரு ஆக்சுவலி. ஏன்னா கர்மகாண்ட மோட்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க டைரக்டா சொன்னீங்கன்னா அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. இட் டிபெண்ட்ஸ் இல்லையா? ஒரு மனிதருடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தை கொண்டுதான் நாம் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். ஒருத்தருக்கு டைரக்டா சொன்னா எடுத்துப்பாங்கன்னா டைரக்டாவே சொல்லிடலாம். ஒருத்தர் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ரொம்ப எமோஷனல் டைப் அப்படின்னும் பொழுதும் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு வந்து சுத்தி வளைச்சு தான் அட்வைஸ் கொடுப்போம் நம்ம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இல்லையா?
அது போல இவர் நல்ல வம்சத்தை சேர்ந்தவர். அவருடைய மனதையும் வந்து மேலும் தன்னுடைய பிள்ளைகளை வந்து தவ வாழ்க்கைக்கு அனுப்பி வச்சார். அப்படின்னா ஹி நோஸ் த குட் திங்ஸ் இல்லையா? நல்ல ஒரு இது. ஆனா அவர் பலனை மட்டும் எதிர்பார்க்கிறார். அந்த ஒரு இதை வந்து சின்ன ஒரு இதை வந்து மாற்றி அமைக்கணுன்றதுக்காக அவரை வந்து அதாவது இன்டைரக்ட் வேலை தான் வந்து அவர் என்ன பண்ண போறாரு, இப்போ கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி சொல்ல போறார். அவரை பற்றியே அவரிடத்தில் கதையாக எடுத்துரைக்க போகிறார் நாரத மகரிஷி. அதுதான் மறைமுகமாக எடுத்துரைக்கிறது. இந்த இந்த 25வது அத்தியாயத்தில் மிக்க சுவடேன்னு விளக்கப்பட்டிருக்கு. 100% இப்ப நமக்கு அதை கேட்க போறோம் இல்லையா? ருத்ரகீதம் பகவத ஸ்தோத்திரம் சர்வே பிரச்சேதச ஜபந்தஸ்தே தபஸ்தே யுதே பூர் வர்ஷானாம் அயுதம் ஜலே. பிரச்சேத இளவரசர்கள் அனைவரும் 10,000 ஆண்டுகள் நீரினுள் நின்றபடி, நீருக்குள்ள நின்றபடி. ஸோ இது வந்து ஃபுல் அந்த வைராகியத்துல நிலை பெறுறவங்களுக்கு தான் இது முடியும். ஓகே, சிவபெருமானார் அருளப்பட்ட வழிபாட்டினை வந்து பயின்றது. இப்பெல்லாம் நாம காற்றுல நம்மளை சுத்தி காத்து இருக்கு, இருந்தாலும் நாம் நின்றுட்டு இருக்கோம் இல்லையா? இது பேஸ் லெவல். ஆனா நீருக்குள்ளேயும் அந்த மாதிரியான நிலையில செயல்படுத்த முடியும். அதற்கு வந்து பயிற்சி. ஓகே, பயிற்சி கொடுத்தா கண்டிப்பா பண்ண முடியும். 10,000 ஆண்டுகள் இளவரசர்களால் இவ்வாறு நீரில் நிற்க முடியும் என்று இக்காலத்திய மக்கள் ஆச்சரியப்படலாம். காற்றினுள் வாழ்வதும் நீரினுள் வாழும் ஒரே முறைதான். அதற்கு வெறும் பயிற்சி தான். இதனை எவ்வாறு செய்வது என்பதை ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும். நீர்வாழ் உயிரினங்கள் இல்லையா, உள்ள ஃபிஷ், அதாவது பார்த்தீங்கன்னா மீன்கள் எல்லாமே வாழ்கின்றது இல்லையா? எல்லாவற்றுக்குமே வந்து சுவாசம் என்பது உண்டு இல்லையா? இல்லைன்னா அது ஜீவன் இருக்காது இல்லையா? ஸோ அது நீர்லேயே இருக்கு. அப்படி இருக்கும், பட் அது நீர்லேருந்து எடுத்து போட்டாலே அதனால வாழ முடியாது. நாம எப்படி நீருக்குள்ள போனா வாழ முடியாது சாதாரணமா, அது போல வந்து மீன்களுக்கு வந்து எடுத்து வெளியே போட்ட உடனே அது மரணித்து விடும் இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த திறனை பெறுவதற்கு சில குறிப்பிட்ட சாதகமான நிலைகள் பிறப்பிலேயே படைக்கப்பட்டிருக்கின்றன. ஸோ இது உண்டு. ஆனா அந்த இயல்பு நமக்கு இட் இஸ் ஹிடன். அதை நம்ம அதை பயிற்சி செய்யறதற்கு யாராவது நமக்கு சொல்லி கொடுத்தா அதை நம்ம பயிற்சி பண்ணா நாமளும் வந்து உள்ள, இப்ப நீச்சல் அடிக்கிறவங்க உள்ளுக்குள்ள போய் அதை தே கேன் ஸ்டே ஃபார் சம் டைம். ஆனா அதே நீச்சலே தெரியாதவங்க வெரி ஃபியூ செகண்ட்ஸ் வந்து உள்ள போனாலும் அவங்க மூச்சு பிடிக்க முடியாது இல்லையா? ஐ திங்க் நம்ம ருக்மிணி மாதாஜி இவங்க எல்லாருமே மாயப்பூர் யாத்திரை வரும்பொழுது அங்க மாயப்பூர் டெம்பிளுக்கு முன்னாடி இது என்னது கங்கை நதி இருக்கு இல்லையா? அந்த கங்கை நதியில இவங்களால உள்ள போயிட்டு வர, அதாவது எனக்கெல்லாம் முடியாது. எனக்கு தண்ணி தலை மேல ஊத்துனாலே மூச்சு இழுக்க முடியாது. எனக்கு அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. தண்ணினாலே பயம். சிறு பிராயத்துல இருந்தே நான் தண்ணி நீர் தேக்கத்துக்கோ இல்லை ஒரு கடல் ஓர பகுதிக்கோ போகவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்ல போகும்பொழுது எனக்கு பயம். கீழே என்ன இருக்கு, இந்த விமானம் என்ன ஆட்டா நம்ம கீழே விழுந்தா ஒருவேளை வந்து தண்ணியில கீழே விழுறதே தப்பு இல்லையா? விடணும்னு நினைக்கும் பொழுதே ஒண்ணுமே கிடைக்காது நமக்கு. அதை பத்திலாம் நான் யோசிக்கல. ஆனா தண்ணியை பத்தி தான் யோசிச்சேன் நான். அப்போ அந்த அளவுக்கு எனக்கு வந்து சிறு பிராயத்திலேருந்தே எனக்கு தண்ணி அப்படின்னாலே ஒரு பயம். ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் பூர்வ ஜென்மத்தினுடைய இது இருக்கலாம், நமக்கு தெரியாது. என்ன கர்மத்தை பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால தண்ணினாலே எனக்கு பயம். ஸோ அப்படி அந்த கங்கையில முழுகிறதுக்கு 3 வாட்டி முங்குறதுக்கே நான் ரொம்ப சிரமப்பட்டேன். ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப அழகா பண்ணாங்க. அதை கண்டு எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. ஸோ அப்படி பயிற்சி அந்த அவங்க எல்லாமே வந்து இதுக்காக ஸ்பெஷலா பயிற்சி எடுக்கல. ஏன்னா அவங்க எல்லாமே ஒரு நதிக்கரையோரம் வளர்ந்தவங்களா இருக்கலாம் இல்லையா? சாதாரணமாகவே வந்து அன்றாட வாழ்க்கையில வந்து நதியில வந்து அவங்க வந்து குளிச்சிருக்கலாம். இந்த மாதிரி வந்து அவங்க பழக்கப்பட்டவங்க. ஸோ அதனால அது ஈஸியா இருக்கு. அந்த மாதிரி பயிற்சி பெற்றாலே அவங்க வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி 1,00,000 ஆண்டுகள் கூட வாழ்றாங்களாம். இதில் ஒரு 10,000 ஆண்டுகள் அவன் தவத்திற்காக ஒதுக்கினான் என்றால் அவன் எதிர்கால வெற்றிக்கானது. இது வந்து சத்தியுகத்தில் நடந்தது. அவனுக்கு உறுதி அளிக்கப்படுகிறது. இது போன்ற செயற்கரிய செயல்கள் செய்வது இந்த யுகத்தில் சாத்தியமல்ல. இந்த யுகத்துல முடியாது இல்லையா? ஏன்னா சத்தியுகத்துல 1,00,000 ஆண்டுகள், அதுல 10,000 ஆண்டுகள் அவன் வந்து பெரிய விஷயமே கிடையாது இல்லையா? இப்ப நமக்கு கூட வந்து 100 ஆண்டுகள்னா 10 வருஷம் நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது போலதான் சத்தியுகத்தில் மட்டுமே இது சாத்தியமானது அப்படின்ட்டு ரொம்ப அழகா சொல்லப்பட்டு பிராச்சீன வர்ஷிதம் சத்த கர்மஸ்வ அசக்த மானசம் நாரதோ அத்யாத்மா அத்வ தத்வஜ்ஞ ரிபாலு பிரத்யபோதத்ய போதயத். இவ்வாறு இளவரசர்கள் தண்ணீரில் கடுமையான தவங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் தந்தையோ என்ன பண்ணார், வெளியில பல்வேறு விதமான நற்செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள் இல்லையா? இந்த நேரத்தில் அனைத்தும் ஆன்மீக வாழ்விற்கு ஆசானாகவும் குருவாகவும் திகழும் மாமுனிவர் நாரதர்
மன்னர் மீது மிகுந்த கருணை கொண்டு ஆன்மீக வாழ்க்கை பற்றி அவருக்கு உபதேசிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். சோ அவருடைய தீர்மானம் இது. கைவல்யம் என்பது என்னது? நரகாக்கை. கைவல்யம் என்பது சாயுஜ முக்தியை பற்றி சொல்றது. பிரம்மஜோடியன் இணைதல் என்பது நரகத்திற்கு செல்வதாகும். ஸோ ஐ திங்க் இந்த ஒரு ஸ்லோகம் கூட நம்ம கைவல்ய நரகாக்கை அப்படின்ற ஒரு ஸ்லோகம் நம்ம முன்னாடி திங்க் மோஸ்ட்லி மணிமேகலை மாதாஜி எங்கேயோ பார்த்து கூட எனக்கு அனுப்பின மாதிரி எனக்கு ஞாபகம். ஸோ ஒப்பானதாகும். பகவான் சைத்தன்யரின் சிறந்த பக்தரான பிரபோதானந்த சாரஸ்வதி தாகுரார் வந்து சொல்றார். ஸோ அவருடைய இதுலதான் எழுத்துக்கள்ல தான் இந்த கைவல்ய நரக்காக அந்த ஸ்லோகம் வருது. சொர்க்க வாழ்வை அனுபவிப்பதற்காக வானுலகம் செல்வது மாயா தோற்றத்தை நாடி செல்வதாகும். இல்லையா? தட் இஸ் ஆல்சோ டெம்பரரி தான். சொர்க்கத்துக்கு போகிறது புண்ணியங்களை கொண்டு நாம அங்க நம்ம புண்ணிய பலன்கள் இந்த உலகத்துலதான் நாம எல்லாமே சேர்த்துக்கிறது. இங்கதான் சேமிப்பு. ஓகே, இந்த புவியில மட்டும்தான் சேமிக்கிறது மனிதனாகப்பட்டவன். மனிதனுக்கு மட்டும்தான் கர்ம பலன், வேற எந்த உயிர்களுக்குமே கர்ம பலன் கிடையாது. இல்லையா? அவர்கள் எவ்வாறு படைக்கப்பட்டார்கள் அவ்வாறே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கார்கள். அவங்களுடைய இறைவனுடைய அந்த சட்ட திட்டங்கள்ல இருந்து அவங்க எதுவுமே மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். நாம மனிதர்கள் தான் மாற்றி அமைத்திருக்கோம். நமக்கு மனசு என்பதை வந்து புத்தியையும் கொடுத்திருக்கார். அதை கொண்டு நாம் என்ன பண்றோம்? நமக்கு அந்த சிறிய சுதந்திரத்தை கொண்டு ஒரு காரியத்தை வந்து 3 குணங்களால் ஆளப்பட்டு நாம பர்மனண்டா இப்ப அனிமல்னா அது வந்து அஜ்ஞானம் அந்த குணத்தோட தான் இருக்கிறது. இல்லையா? மனம், செடி, கொடிகள் இதெல்லாமே அந்த குணாதிசயத்தோட தான் இருக்கிறது. மனிதனுக்கு தான் இந்த 3 குணங்கள்ல வந்து நம்முடைய செயல்களுக்கு ஏற்றவாறு நாம வந்து செய்யறோம். அதனால இங்க மட்டும்தான் நாம புண்ணியங்களை சேர்த்து நாம வந்து பேங்க் பேலன்ஸை வந்து ஏற்படுத்துறோம். அதே வந்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு போனோம்னா ஸோ மேல் உலகத்தெல்லாம் போனா நமக்கு இருக்கக்கூடிய இந்த புண்ணியங்களும் பாவங்களையுமே அனுபவிக்கிறதுக்கு தான் போகணும். இந்த 7, 14 லோகத்திலையுமே அங்க எல்லாமே டெபிட் ஆயிடும், இங்க கிரெடிட். இல்லையா? இங்க எல்லாமே நம்ம சேர்த்துக்குவோம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு. அங்க எல்லாம் போய் நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிறதெல்லாம் செலவழிச்சுட்டு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட காசு இருக்குன்னா நான் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுட்டே இருக்கேன். எங்கேயோ ஒரு யாத்திரைக்கு போறேன்னா அங்க இடத்துல போய் எல்லாம் செலவு பண்ணிட்டு வந்துருவேன். இல்லையா? அது போலதான். ஸோ வரவும் செலவு போலதான் இந்த 7, 14 லோகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை. ஸோ எல்லாமே வந்து பௌதிகம்தான். ஸோ பௌதிகம் என்றாலே மாயாதேவியினுடைய ஆட்சி தான். இல்லையா? இதன் பொருள் கர்மீக்கள் மற்றும் ஞானியர்கள் இறுதி இலட்சியத்திற்கு பக்தர்கள் எந்தவித முக்கியத்துவம் அளிப்பதில்லை என்பதாகும். இல்லையா? இவங்க 2 பேருக்குமே இலக்கு. கர்மிகளா இருந்தா அவங்க செய்த புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்கு மேல் உலகங்களுக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஞானிகள்னா இந்த உலக வாழ்க்கையே வந்து சங்கடமானது, வெறுத்து ஒதுக்க வேண்டிய ஒன்று. அதாவது ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா இறைவனை தொண்டு ஆற்றி அந்த ஒரு இதுல போகணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த பௌதிக சங்கடத்துல இருந்து நாம் எப்படி வெளியேறணும், நம்ம புலன்களை எப்படி பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு மட்டும்தான் அவங்க வந்து எடுத்துட்டு போவாங்க. அதனால அவங்க சாயுஜ முக்தியில தான் இறைவனுடைய பக்தி தொண்டுல அவங்களுக்கு வந்து அந்த முக்கியத்துவத்தை பத்தி அவர்கள் வந்து உணர்வது கிடையாது. ஆனா இங்க இருந்து விடுதல் பெற்றா போரும்பா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனோட நம்ம வந்து ஒன்று கலந்து விடலாம், ஜோதியில் இணைந்து விடலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்களுடைய எண்ணம். இருவருக்குமே இலக்கு இருக்கு. ஆனா பக்தர்கள் வந்து எந்த இலக்கும் கிடையாது. இறை தொண்டு ஒன்றுதான் அவங்களுடைய இலக்கு. இதுதான் வேறுபாடு. உண்மையில் பகவான் சைத்தன்யரால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறபடி ஞானி கர்மியை விட எத்தனையோ மேலானான். அதாவது ஞானி வந்து பரவாயில்ல கர்மியை காட்டிலேன்னா, கர்மி என்ன பண்றான்? அவன் வந்து பர்மனண்டா வந்து பலன் கருதும் செயல்களை செய்து செய்து மீண்டும் மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்தினே பர்மனன்ட். அதை விட கொஞ்சம் அட்லீஸ்ட் இந்த உலகத்தை விட்டு விடுதலை பெறணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் வந்து மேன்மையானது. ஸோ கோடி கர்மானிஷ்ட மத்திய ஏக ஞானி சிரேஷ்டா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதன் பொருள் ஒரு ஞானி அல்லது ஒரு அருவவாதி பல்லாயிரக்கணக்கான கர்மிகள் மத்தியில வந்து அவர்களை விட மேன்மையானவன் என்று சைத்தன்ய மத்திய சரிதாமிரத்து மத்திய லீலையில 19ஆம் அத்தியாயம் 147வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தான் இந்த இடத்துல சில பிரபுபாதர் அவர்கள் வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் பண்றாரு. ஆகினால் ஒரு பக்தன் கர்மத்தின் பாதையில் செல்லவோ அல்லது பலன் தரும் செயல்களோ உயர்வடைவோ விரும்புவது கிடையாது. அப்படிப்பட்டவன் வந்து பக்தனே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பலனை கருதி செயல்படுபவன் வந்து பக்தனே கிடையாது. ஆரம்பத்துல அப்படி இருந்தாலும் பிற்காலத்துல பக்தியை வந்து அவன் வந்து மேன்மையோட நிலையில எடுத்துட்டு போயிடுவான். நாம் எல்லாருமே பலன் கருதத்துலதான் இருந்திருக்கும். ஆனா பக்தி என்பது வந்து மேன்மையானது என்பதை தெரிந்ததால் பக்தி பாதைக்கு வந்த உடனே சில காலகட்டங்களிலே நம்மளுடைய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தியிருப்போம். இல்லையா? ஆனா கடைசி வரைக்குமே மாறாம நம்ம வந்து செஞ்சுட்டு இருந்தோம்னா அப்ப நாம் உண்மையிலே பக்தியில கிடையாது அப்படிங்கிறத வந்து நாம புரிஞ்சுக்கணும். என்னன்னா தேவர்களை வழிபடுவது காட்டிலும் பகவானை வழிபட்டு நம்ம பலனை ஏத்துக்கணும்னு நினைக்கிறோம்.
ஸோ பகவான், ஆனா அது கடைசி வரைக்கும் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. பகவானை சேவிச்சா கண்டிப்பா மாற்றம் கொடுக்கப்படும். ஆனா அது அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள் என்பதை பொறுத்து தான். ஓகே, அவங்களுடைய முயற்சி அதை பொறுத்து தான் அவங்களுக்கு அந்த பலனை வந்து சுலபத்திலையா, இல்லை வந்து காலம் கடந்து கிடைக்குதா, இல்லை காலத்தை எடுத்துட்டு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கும். மன்னர் பிராச்சீன பர்ஷியத்து வந்து பலன் தரும் செயல்களில் ஈடுபதை கண்ட நாரத முனிவர் அவர் மீது கழிவிறக்கம் கொண்டு லோகாயுத செயல்களில் ஈடுபடுவோர்களை காட்டிலும் வானுலம் செல்வதற்கென்றே தற்செயல் செய்வோர் ஐயத்திற்கிடமின்றி மேலானவர்களே என்று அவர் வந்து விளக்குகிறார். தூய பக்தி தொண்டில் கர்மம் மற்றும் ஞானம் என்று இவை இரண்டும் மாயசக்தியின் குழப்பம் தன்மை என்றே கருதப்படுகிறது. எஸ், இது நம்மளை வந்து பக்தியில வந்து தூய்மைப்படுத்தாது. ஸோ ஞானமும் கர்மமும் வந்து நம்மளை வந்து கன்ஃபியூஷன், ப்ரையாரிட்டி, அங்க காம்படிஷன், எப்படி 3 குணங்களுக்கு மத்தியில காம்படிஷனோ அது மாதிரி பக்தி, ஞானம், கர்மம் இல்லையா, இந்த 3க்கு மத்தியில வந்து ஒரு பக்தன் வந்து ஒரு கனிஷ்ட அதிகார நிலையில வரும்பொழுது அவன் உணர்ந்து கொள்ள விதம் வந்து பக்தி பெருசா, ஞானம் பெருசா, கர்மம் பெருசா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனா அவன் இந்த மாதிரி பக்தி தொண்டுல ஈடுபட அவனுக்கு வந்து பக்தி தொண்டு தான் மேன்மை, கர்மமும் ஞானமும் வந்து இட் இஸ் பை ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலி, இல்லையா, அது வந்து இலக்கு கிடையாது அப்படிங்கறத வந்து அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சகல்பதாருப்யஷ கிருபா சிந்துபியேவ ச பதிதனாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. नामाचार्य हरिदास ठाकुर की जय. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे